நீங்கள் துவங்கலாம் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். அறிஞர் அண்ணாவின் ஆற்றல் மிகு சிந்தனைகள் தமிழ் நுண் தமிழ் ஆய்விருக்கை. இந்த நிகழ்விற்காக இங்கு வந்திருக்கக்கூடிய இந்த இருக்கையை உருவாக்கிய நம்முடைய டாக்டர் சோம இளங்கோவன் ஐயா மற்றும் டாக்டர் சரோ இளங்கோவன் அம்மையார் அவர்களை வருக வருக என்று வரவேற்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். அடுத்து இந்த மெய்நிகர் இருக்கை ஏற்பாடு செய்து உரை நிகழ்த்துவதற்கெல்லாம் மூல காரணமாக இருக்கக்கூடிய ₹1 அறிவியல் தமிழ் மன்றத்தின் இயக்குனர் திருமிகு முனைவர் மருத்துவர் செம்மலையா அவர்களை இந்த நேரத்திலே வாழ்த்தி வணங்கிக் கொள்வோம். இந்த நிகழ்வினுடைய தலைப்பு இன்றைக்கு அண்ணாவின் தமிழ்நாடு. உரையாளர் திரு ஆலி செந்தில்நாதன் ஐயா அவர்கள். இவர் எழுத்தாளர், பதிப்பாளர், ஆலி பதிப்பகம் சென்னையிலிருந்து நம்மோடு இங்கு தொடர்பு கொண்டிருக்கிறார். ஐயா அவர்கள் கேட்டவுடன் ஒரு வார்த்தை கூட மறுத்து சொல்லாமல், நம்முடைய ஐயா தான் அவர்களை அடையாளம் காட்டினாலும் ஒரு வார்த்தை கூட அவர்கள் மறுத்து சொல்லவில்லை. நான் கேட்டவுடன் உடனடியாக சரியம்மா நான் பேசுகிறேன் அண்ணாவை பற்றி என்று ஐயா அவர்கள் எனக்கு செய்தி போட்டார்கள். நான் அவர்களிடம் பேசினேன். வெளிநாடு சென்று விட்டு நான் வந்தவுடன் நான் பேசி விடுகிறேன் என்று சொன்னார்கள். அந்த அளவிலே வந்திருக்கிற கூடிய நம்முடைய சிறப்பு மிகு பேச்சாளர் இன்றைக்கு இங்கு வந்திருக்கிறார்கள். அண்ணாவும் தமிழ்நாடும் என்று பேச இருக்கிறார்கள். ஒரு அற்புதமான தலைப்பாக நான் இதை கருதுகிறேன். அந்த அளவிலே ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்றுக் கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். அடுத்து இந்த நல்ல நிகழ்விலே திரு நேரு அவர்கள் இங்கு கலந்திருக்கிறார்கள். அவர்களையும் சிங்கப்பூர்ல இருந்து கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஐயா அவர்களையும், மலேசியாவிலிருந்து கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஐயா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று இந்த நல்ல நிகழ்வு இணையத்தை இயக்கி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய செல்வி குணப்பிரியா அவர்களுக்கும் என் அன்பின் வணக்கத்தை சொல்லி, இன்றைய நம்முடைய ஆலி செந்தில்நாதன் ஐயா அவர்களுடைய தலைப்பை நான் சொல்லிவிட்டேன். அண்ணாவின் தமிழ்நாடு. ஆலி செந்தில்நாதன் ஐயா ஒரு எழுத்தாளர், பதிப்பாளர், ஒரு தொழில் முனைவோராக இருக்கிறார். அவர் தொடர்ந்து அறிஞர் அண்ணாவை பற்றி பல இடங்களிலே உரையாற்றி வருகிறார். அதுதான் அவருடைய சிறப்பு. அவரது ஆலி பதிப்பகம் அண்ணாவினுடைய 36 நூல்களை, வியப்பாக இருக்கிறது, 36 நூல்களை இந்த தலைமுறைக்காக மறுபதிப்பு செய்து எல்லோரும் படிப்பதற்கான ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்திருக்கக்கூடிய பதிப்பகத்தை ஐயா நடத்தி வருகிறார் என்பது நமக்கு மிக்க மகிழ்ச்சியை தருகிறது. திராவிட இயக்க நோக்கில் தமிழ்நாட்டின் உரிமை வளர்ச்சிக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்தியாவில் தமிழ் மட்டுமன்றி அனைத்து இந்திய மொழிகளுக்கும் உரிமை கொடுத்து வரக்கூடிய இயக்கங்களிலும் இவர் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறார். ஐலேசா என்கிற செயற்கை நுண்ணறிவு நிறுவனத்தையும் ஆலி பதிப்பகத்தையும் இவர் நடத்தி வருகிறார். இப்படிப்பட்ட எல்லா சிறப்புகளுக்கும் உரிய திரு ஆலி செந்தில்நாதன் ஐயா அவர்களை அண்ணாவின் தமிழ்நாடு என்ற தலைப்பிலே உரையாற்ற வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். ஐயா, வாருங்கள், உங்கள் உரையை தாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நன்றிங்கம்மா, ஒரு நல்ல அறிமுகம் கொடுத்தீங்க. மானமிகு சோம இளங்கோவன் ஐயா, மானமிகு சரோ இளங்கோவன் அம்மா உள்பட அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை. இந்த மன்றத்திலே அண்ணாவின் தமிழ்நாடு பற்றி பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை முதல்ல தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். ஐயா அவர்களுடைய பல்வேறு நிகழ்ச்சிகளில் அவரோட நான் கலந்துட்டு இருக்கிறேன். சோம இளங்கோவன் ஐயாவை பற்றி சொல்கிறேன். அவருடைய முயற்சிகள், அவருடைய தாகம், அவருடைய வேட்கை எல்லாமே தமிழர் நலன் சம்பந்தப்பட்டது. இன்னும் சொல்ல போனா தற்போது அருகி வரக்கூடிய ஒரு இனம்னு சொல்லலாம் அவரை போன்றவர்கள். இங்கே சிங்கப்பூர்ல இருந்து, மலேசியாவில இருந்து, பல இடங்கள்ல இருந்து நண்பர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை எண்ணி பார்க்கும் பொழுது ஒரு சர்வதேச அளவில் ஒரு ஒருங்கிணைப்பை செய்யக்கூடிய ஒரு திறமை கொண்டவர் அவர் என்பதை நான் மீண்டும் புரிந்து கொள்கிறேன். என்னுடைய இளம் வயதுல நான் மிகவும் ஈர்க்கப்பட்டது ஐயா மனவை முஸ்தபா அவர்கள், அவருடைய மகன் அவர்கள் செம்மல் அவர்கள் நடத்துகிற இந்த அறிவியல் தமிழ் மன்றம் மிக முக்கியமான ஒரு முயற்சி. அறிவியலும் பகுத்தறிவும் இல்லாமல் நாம் முன்னேற முடியாது. அதற்கான தொடர்ச்சியான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கிறவங்க எல்லோரோடும் கொஞ்ச நேரம்
செலவு செய்வதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சதற்காக நான் தான் நன்றி சொல்லணும். பேரறிஞர் அண்ணாவினுடைய கனவுகள் அல்லது அவரை பற்றி வந்து இடைப்பட்ட காலத்துல நிறைய பேர் பேசலனாலும் கூட, அண்மை காலங்கள்ல நிறைய பேர் பேசத் தொடங்கியிருக்கிறாங்க. அப்படி பேசத் தொடங்கியவர்களில் ஒருவன் தான் நான். நிறைய பேர் அப்படி பேசுவதற்கான சில அரசியல் இயக்கங்களையும் நடத்திய அனுபவமும் எனக்கு இருக்கிறது. அண்ணாவை பற்றி மறுபடியும் ஏன் பேசணும்? என்பதற்கு நிறைய காரணங்கள் இருக்கு. வரலாற்றுல சில விஷயங்கள் மீண்டும், மீண்டும் ஏன் நடக்குது அப்படின்றதுக்கு, அந்த வரலாற்றிலேயே வந்து காரணங்கள் இருக்கு. காரணம் இல்லாமல் எதுவும் நடக்கறதில்ல. 90களின் தொடக்கத்துல தமிழ்நாட்டுல பெரியாரும், அம்பேத்கரும் பற்றி ஒரு மிகப்பெரிய வாசிப்பு தொடங்கியது 90கள்ல. இடதுசாரி இயக்கங்கள்ல இருந்து வெவ்வேறு இன்டலெக்சுவல் பின்னணியிலிருந்து வந்தவர்கள் திடீரென்று பெரியாரையும், அம்பேத்கரையும் வந்து படிக்க ஆரம்பிச்சாங்க. என்ன காரணம்? அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு அந்த பேர்லாம் தெரியாதான்னா, அது அல்ல காரணம். அண்ணல் அம்பேத்கரனுடைய நூற்றாண்டும், பி.பி. சிங் கொண்டு வந்த மண்டல் கமிஷன் அமலாக்கம் தொடர்பாக வட இந்தியாவில் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய போராட்டங்கள், ஆதிக்க ஜாதியினருடைய போராட்டங்கள், அதற்கு எதிராக எழுந்த சூழலும், 90களிலே சோவியத்தின் வீழ்ச்சிக்கு பிறகு இந்தியாவில் வந்து முற்போக்கான திசை வழி என்ன என்று தேடிக்கொண்டிருந்த இடதுசாரிகளினுடைய தேடுதலும் எல்லாம் சேர்ந்துதான் பெரியாரையும், அம்பேத்கரையும் 90கள்ல இந்தியா முழுக்கவே மறுபடியும் வாசிக்கிறதுக்கான ஒரு சூழலை உருவாக்கியது. அப்படிப்பட்ட ஒரு சூழல் வந்து 2014 நரேந்திர மோடி இந்தியாவின் பிரதமராக ஆன பிறகு இந்தியாவில் வந்து ஏற்பட்டது. அதன் விளைவாக வழக்கமாக திராவிடர் கழகம் அல்லது திராவிட முன்னேற்ற கழகம், மதிமுக, அதிமுக காரங்க பேசுறதே கிடையாது. பேர்ல மட்டும்தான் வச்சிருக்கிறாங்க. இந்த திராவிட கட்சிகளுக்கு அப்பால் வந்து நிறைய பேரு அண்ணாவை பற்றி பேசுவதற்கான அந்த சூழலும் அப்படி வெளியிலே வந்த ஒரு புறச்சூழல் தான். ஏன் வந்து இப்ப பேசுறாங்க? தமிழ்நாடு என்கின்ற ஒரு 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 வரலாற்று அமைப்பு இருக்கிறது. அண்ணாவே பேசியதைப் போல, நாம் அனைவரும் பேசியதை பல சமயங்கள்ல பேசுவதைப் போல, அது 2000 வருஷமாக வந்து அந்த பேரும், அதற்கான ஒரு பொருளும் இருக்கிறது. அந்த சொல்லும், பொருளும் 2000 வருஷத்துக்கு மேல இருக்கு. "இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடாக்கியங்கிற" அந்த சங்க இலக்கிய வரிகள நாம் அறிவோம். அப்ப தமிழ்நாடு அப்படின்னு சொல்லும்போது, அண்ணாவை சேர்த்து பார்க்கக்கூடிய ஒரு சிந்தனை எங்கிருந்து வந்தது? சென்னை மாநிலத்துக்கு தமிழ்நாடு என்று அண்ணா பெயர் சூட்டினார். அந்த காரணத்தினால, அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான். அதுல மறுக்க முடியாது. எதனால வந்து அண்ணாவை பற்றி பேசும்போது தமிழ்நாடு என்பதும், தமிழ்நாடு பற்றி பேசும்போது அண்ணா என்பதும் இந்த காலகட்டத்துல பார்க்கப்படுகிறது அப்படின்னு நம்ம பார்க்கணும். நாம வந்து கொஞ்சம் வரலாற்றை திரும்பி பார்க்கும்போது, 1947 என்பது இந்தியா பிரிட்டிஷ்காரர்களிடமிருந்து சுதந்திரம் பெற்ற அந்த காலகட்டத்த எப்படி பார்க்கறது அப்படின்னு நமக்கு ஒரு ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு வரலாறு உண்டு. ஆகஸ்ட் 15 1947 ஆகஸ்ட் 15 ஒரு கருப்பு நாளாக அனுஷ்டிக்க வேண்டும் என்று தந்தை பெரியார் பேசினார். ஆனால் அந்த நாளை வந்து நாம் ஒரு இன்ப நாளாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அண்ணா பேசினார். நான் அந்த முரண்பாடான அல்லது முரண்பாடாக தோன்றுகிற ஒரு விஷயத்திலிருந்து நான் என்னுடைய உரையை வந்து தொடங்குறேன். அப்பொழுதுதான் தமிழ்நாடு பற்றிய இன்றைய சித்திரத்துக்கு வர்றது கொஞ்சம் சுலபமா இருக்கும். ஏன் வந்து அப்படிப்பட்ட ஒரு முரண்பாடு உருவானது? 1947 ஆகஸ்ட் 15 என்பது இன்ப நாளா? துன்ப நாளா? 2 பேருமே பேசினார்கள். பெரியார் வந்து மிக விரிவாக அதைப் பற்றி சொன்னார். அண்ணா அதை மறுத்து ஒரு பெரிய கட்டுரை, கடிதமும் எழுதினார், கட்டுரை எழுதினார். ஒரே அமைப்பை சேர்ந்த 2 பேர் அந்த எதிர் எதிர் நிலையை எடுத்ததற்காக வெளியில இருக்கக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷம் இருந்தது. தந்தையும் மகனும் அடிச்சுக்கிறாங்கப்பா அப்படின்ற ஒரு சந்தோஷம் இருந்தது.
பிற்காலத்துல இந்த ஆய்வுகளை மேற்கொண்ட பலரும் கூட இந்த விஷயத்துல ஏற்பட்ட கருத்து முரண்பாடு என்பது என்ன தன்மை உடையதுங்கிறத புரிஞ்சுக்கவே இல்ல. இன்னைக்கு திரும்பி பார்க்கும்போது நமக்கு அது புரியுது. நான் 2014க்கு பிறகுன்னு கூட சொல்லலாம். அதன் பிறகு ஏற்பட்ட கான்டெக்ஸ்ட்ல தான் அது நமக்கு நல்லாவே புரியுது. எதிர் வரக்கூடிய சுதந்திர இந்தியா என்பது ஒரு பார்ப்பன நாயகம், பிராமினோக்ரசி என்று பெரியார் வரையறுத்தார். அண்ணா அத மறுக்கவே இல்ல. அதுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடியே பணத்தோட்டம் என்கிற அவருடைய நூல்ல 1946லயே இந்தியாவில் உருவாகப் போவது ஒரு பார்ப்பன பனியா அரசு தான் என்பதை அவர் எழுதினார். ஒரு பனியா ஏகாதிபத்தியம் உருவாகிக் கொண்டிருக்கிறது என்று அவர் சொன்னார். சென்னை சிறையிலே சென்னை சிறையிலே இருக்கும் கைதி வேலூர் சிறைக்கு மாற்றப்பட்டதைப் போல, திராவிடம் ஆங்கிலேயரிடமிருந்து டெல்லிக்காரர்களிடம் மாற்றப்படுகிறது என்று தான் அவர் எழுதினார். அப்போ அந்த அடிப்படையான கருத்துல டெல்லியில உருவாகக்கூடிய அந்த அரசு ஒரு ஒரு ஆரிய அரசு அல்லது ஒரு பார்ப்பனிய அரசு என்கிற கருத்தில் பெரியாருக்கும், அண்ணாவுக்கும் ஏதாவது மாறுபாடு இருந்ததான்னா எந்த மாறுபாடும் இல்ல. அப்ப ஏன் அண்ணா அந்த நாளை கொண்டாட வேண்டும் என்று நினைத்தார்? பெரியார் சொன்னது முற்றிலும் சரி. அப்ப உருவானது ஒரு பிராமினோக்ரசி தான். இன்னைக்கு வரையில அது போல. இந்தியாவினுடைய மைய ஆட்சி என்பது அதனுடைய சாராம்சத்துல அந்த டீப் ஸ்டேட் என்பது ஒரு பிராமினோக்ரசியா தான் இன்னைக்கு இருக்க முடியும். இதுல எந்த விதமான மாறுபட்ட கருத்தும் யாரும் கொள்வதற்கு இல்ல. அதை ஆட்சி செய்பவர்கள் இடதுசாரிகளா இருந்தாலும் சரி, அது பிராமினோக்ரசியா தான் இருக்கும். சோ அது நேருவின் சோசியலிசமாக இருந்தாலும், மோடியின் இந்துத்துவாக இருந்தாலும், இடையிலே வந்த நரசிம்மராவினுடைய தாராளவாத கோட்பாடாக இருந்தாலும் என்ன வேணா இருக்கலாம். ஆனா அது அடிப்படையில ஒரு ஆதிக்க சாதியினருடைய ஒரு கோட்டையாக தான் இருக்க முடியும். ஸ்ட்ரக்சரே அதுதான். அந்த விஷயத்துல பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் எந்த கருத்து மாறுபாடும் கிடையாது. ஆனா அண்ணா அந்த முடிவுக்கு ஏன் வர்றாருன்னா, 2ஆம் உலகப் போர் முடிஞ்ச பிறகுதான் பிரிட்டிஷ் இந்தியா விட்டு வெளியேறி சுதந்திரம் கிடைக்குது. அந்த காலகட்டத்துல இந்தியாவுக்கு மட்டுமல்ல, எத்தனையோ நாடுகளுக்கு, காலனிய நாடுகளுக்கு சுதந்திரம் கிடைக்குது. இந்திய துணைக்கண்டத்துல, இந்தோனேஷியாவுல, மலேசியாவுல எவ்வளவோ இடங்கள்ல அந்த மாற்றங்கள்லாம் நடக்குது. இந்த மாற்றங்களின் ஊடாக ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை 1930கள்ல இருந்தே சர்வதேச விவகாரங்களை ரொம்ப கவனத்தோடு உற்று பார்க்கும் தன்மை உள்ள அண்ணா பார்த்துக்கிட்டு இருக்கிறார். 2ஆம் உலகப் போர் நடக்கும்போதே, போர் முனையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் தன்னுடைய தம்பிமார்களுக்கு கடிதமாக எழுதிக் கொண்டிருந்தவர். பிரிட்டிஷ் இந்தியாவை விட்டு போகிறான்னு தெரிஞ்ச உடனே, இங்க நடந்த எல்லா விஷயங்கள்லயும், டெல்லியில நடந்த விஷயங்கள், பாகிஸ்தான் பிரிவினை தொடர்பான பிரச்சனைகள், இந்தியா எதிர்காலத்தில் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு நேருவோ அல்லது அம்பேத்கரோ அல்லது அன்றைய தலைவர்களோ என்ன பேசினாங்களோ அந்த விஷயங்கள், பிரிட்டிஷ்காரர்கள் கைமாற்றி கொடுப்பதற்காக அனுப்பிய தூதுக்குழுக்கள், இந்தியாவினுடைய கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளி உருவாக்கப்பட்டதும் நடந்த விவாதங்களும், இந்த எல்லா விஷயங்களையும் தொடர்ந்து பார்த்து என்ன இங்கே நடந்து கொண்டிருக்கிறது என்பதை கிட்டத்தட்ட கையறு நிலையில் இருந்து பார்த்து கொண்டிருக்கிறார் அண்ணா. ஒரு பெரிய வரலாற்று சம்பவம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு கலோனியல் பீரியடே முடியுது. பிரிட்டன் மட்டும் இல்லை, எல்லா காலனிய பேரரசுகளும், பிரான்ஸோ பிரிட்டனோ எல்லாருமே காலனிய நாடுகள்ல இருந்து வெளியேறி காலனிய நாடுகள் சுதந்திரம் பெறுகின்றன. இந்தியாவில் ஒரு புதிய ஆட்சி முறை உருவாகிறது. அந்த ஆட்சி முறை தொடர்பாக நமக்கெல்லாம் எந்த பங்கும் இல்லை. நமக்கு வெளியே எங்கேயோ ஒரு இடத்துல காங்கிரஸ்காரர்கள் உக்காந்துட்டு இந்தியாவின் தலையெழுத்தை தீர்மானிச்சிட்டு இருக்கிறாங்க. இதை அவர் எப்படி பாக்குறாருன்னா, தன்னுடைய கண் முன்னாடி நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை முதல்ல அவர் பதிவு செய்யறார். குடியாட்சி முறை என்கிற இந்த ரிபப்ளிகன் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், இந்த குடியாட்சி என்கிற முறை, குடியரசு என்கிற முறை மிக முக்கியமான ஒன்று. அது பிரிட்டிஷ் காலத்துல முழுசா வரல, கொஞ்சம் தான் அவங்க தொடங்கினாங்க. அன்றைய சீர்திருத்த தலைவர்கள் எல்லாருமே அடிப்படையில குடியாட்சிவாதிகள். அண்ணல் அம்பேத்கருடைய கட்சியோட பேரே ரிபப்ளிகன் பார்ட்டி தான். தந்தை பெரியார் நடத்திய பத்திரிகை பேரே குடியரசு தான். அந்த காலத்து திராவிட இயக்கங்களுடைய அத்தனை சிந்தனை போக்குகள்லையும் பாத்தீங்கன்னா, மன்னராட்சி ஒழிந்து மக்களாட்சி மலரக்கூடிய தத்துவம் தான் இருக்கும், சினிமா படம் உட்பட.
எல்லோரும் இந்நாட்டு மன்னர் அப்படின்னு அண்ணா சொன்னார். அந்த அந்த டிரான்சிஷன் வந்து 47ல இருந்து 50கள் வரையில கான்ஸ்டிடியூஷனலா இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கிற ஒரு காலகட்டம். ஆக வந்த மாறிய ஆட்சி என்பது பிராமணகரசி தான். அதுல எந்த மாறுபாடும் கிடையாது. ஆனால் உருவாகக்கூடிய ஆட்சி முறை என்பது ஒரு குடியாட்சி முறை. பிரிட்டிஷ் காலத்துல இருந்தது குடியாட்சி முறை அல்ல. நீதி கட்சி காலத்துல இங்க இருந்தது ஒரு இரட்டை ஆட்சி. அது கூட சும்மா கொஞ்சம் தான். எந்த விதமான லெஜிஸ்லேட்டிவ் பவரும், எக்ஸிகியூட்டிவ் பவரும் இல்லாத ஒரு மன்றம் தான் அது. அந்த மன்றத்தை வச்சுக்கிட்டே நீதி கட்சி அவ்வளவு வேலைகளை செய்தாங்க. ஆனா அது வந்து ஒரு முழுமையான ஒரு மக்கள் மன்றம் அல்ல. அதை உருவாக்குறதுக்காக தான் கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளி வேலை நடந்துட்டு இருக்குது. இந்தியாவுல என்ன மாதிரியான ஆட்சி முறை வரணும்னு சொல்லும்போது, ஜவஹர்லால் நேருவும், அம்பேத்கரும், மற்ற தலைவர்களும் ஒரு விஷயத்துல உறுதியா இருந்தாங்க. இந்தியாவில் வரக்கூடிய ஆட்சி என்பது ஒரு குடியாட்சி தான். நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் அடிப்படையிலான ஒரு குடியாட்சி தான். இங்க வந்து ஒரு பாகிஸ்தான்ல ஒரு இஸ்லாமிக் குடியரசு ஆனதைப் போல இந்தியா இந்து குடியரசாக ஆகப் போவதில்லை. அல்லது வந்து அமெரிக்காவுல இருக்கிற மாரி பிரசிடென்ட் ஃபார்ம் ஆஃப் கவர்ன்மென்ட்டும் இங்க வரப்போறதில்ல. பல ஆசிய நாடுகள்ல இருக்கிற மாரி போலி ஜனநாயகமும் இங்க கிடையாது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஒரு ஆட்சி முறை இங்கே உருவாகிறது. அது ஒரு பார்லிமென்ட். 2வது, எவ்வளவு குற்றங்குறைகள் இருந்தாலும் ஒன்றிய அரசு, மாநில அரசுகள் என்கின்ற ஒரு முறை உருவாகிறது. இது ரொம்ப முக்கியம். அந்த மாநில அரசுகள் அப்படிங்கிறது முதல்ல வந்து பிரிட்டிஷ் காலத்துல இருந்து ப்ராவின்சஸ்ன்னு இருந்தது. அது வெறும் நிர்வாக அலகு. மாகாணம் என்பது ஒரு நிர்வாக அலகு. ஆனா அப்படி நிர்வாக அலகாக இல்லாமல் சட்டம் இயற்றும் அதிகாரம் கொண்ட ஸ்டேட்ஸாக, மாநிலங்கள் நம்ம சொல்றோம். அது ராஜ்யங்கள்ங்கிறது சரியான வார்த்தை. துல்லியமான வார்த்தை. அந்த ஸ்டேட்ஸ் உருவாக்கப்படுகிறது. அந்த அந்த ஸ்டேட்ஸ்க்கு வந்து நான் ஆங்கிலத்திலேயே வேணும்னே தான் சொல்றேன். அந்த ஸ்டேட் என்பது ஒரு பொலிட்டிக்கல் யூனிட். ப்ராவின்ஸ்ங்கிறது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட். பிரிட்டிஷ் காலத்துல இருந்தது ப்ராவின்ஸ், மெட்ராஸ் ப்ராவின்ஸ். ஆனா 50ல உருவாகுனது மெட்ராஸ் ஸ்டேட். அந்த ஸ்டேட்டுக்கும் வந்து அரசியல் அதிகாரம் உருவாகுது. அந்த டிபேட் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. 46ல இருந்து நடக்குது. இது அத்தனையும் பார்த்து கொண்டிருக்கிறார் அண்ணா. பார்க்கறது மட்டும் இல்ல, தொடர்ச்சியாக தன்னுடைய தம்பிமார்களுக்கு கடிதங்களாகவும், சிறு சிறு நூல்களாகவும் எழுதி கொண்டே இருக்கிறார். இந்த டிரான்சிஷன் நடந்து கொண்டிருக்கும் போது, அதை வந்து வெளியிலிருந்து அவர் பார்த்து கொண்டிருந்தாலும், என்னை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டில் வேறு எந்த தலைவரையும் விட, அந்த டிரான்சிஷனுக்கு உள்ள இருந்து பார்த்தவரும் அவர்தான். அவருடைய அப்சர்வேஷன் மிக தெளிவாக இருக்கிறது. இந்தியா விடுதலை அடைகிறது. அதை நாம் வரவேற்க வேண்டும். எல்லா சுதந்திரமும் சுதந்திரம் தான். இதற்கு முன்பு நமக்கு 2 எதிரி இருந்தா, இப்போ ஒரு எதிரி. அவர் எழுதுறது. இங்க இங்க ஆங்கிலேயர்கள், டெல்லிக்காரர்கள், வட வட ஆரியர்கள் 2 எதிரிகள் இருந்தாங்க. இப்போ ஒருத்தன் போயிட்டான், ஒருத்தன் இருக்கிறான். அவங்கள நம்ம எதிர்த்து போராடணும். 2வது, உலகமே உற்று நோக்கும் இந்த மாற்றம் என்பதை நாம ஜஸ்ட் லைக் தட் புறந்தள்ளக்கூடாது. 2வது, இந்த குடியாட்சி முறை நாடாளுமன்ற ஜனநாயக உருவாக்கம் என்பது நீண்ட கால அரசியல் யுத்தத்துக்கு நமக்கு மிக மிக வேண்டும், முக்கியமானது என்கிற ஒரு முடிவை எடுத்துதான் அவர் வந்து அந்த முடிவை வந்து திராவிட கழகத்துக்குள்ள அமல்படுத்தக்கூடிய சூழல் இல்லை என்கிற சூழலில் தான் அவர் பிரிந்து திமுகவை உருவாக்குகிறார் 49ல. 50ல தான் குடியரசு ஆகுது. அதுக்கு முன்னாடியே அனுமானிச்சிட்டார். என்ன திசை வழியில நாம போகணும்னு. அதுல இருக்கக்கூடிய வாத பிரதிவாதங்கள்லாம் நிறைய இருக்கு. நான் அதுக்குள்ள போகல. நான் என்ன நடந்தது என்பதைத்தான் சொல்கிறேன். ஏன் அதை செய்தார் அண்ணா? பெரியாரோட எந்த முரண்பாடும் இல்லை. எந்த கொள்கை முரண்பாடும் அவருக்கு கிடையாது. எந்த சித்தாந்த முரண்பாடும் கிடையாது. எந்த நலன் முரண்பாடும் கிடையாது. 2 பேருமே அடிப்படையில ஞானிகள். அவங்க 2 பேருமே வந்து பற்றற்றவர்கள். அரசியல், அதாவது வந்து பதவி சுகத்துக்காகவோ, பணத்துக்காகவோ, வேற எந்த காரணத்துக்காகவோ அமைப்பு நடத்தினவங்க கிடையாது பெரியாரும் அண்ணாவும். 2 பேருமே உண்மையிலே பற்றற்ற ஞானிகள், சரியா சொல்லப்போனா. அப்போ அந்த வெளிய வந்தது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் சேஞ்ச். திராவிட கழகத்திலிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் உருவானது என்பது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மிகச் சரியான, மிக முக்கியமான ஒரு மாற்றம். அந்த மாற்றத்துக்கு பின்னாடி என்ன இருக்குன்னா, இந்த உலகளாவிய உள்ளூர் அளவிலான இந்த ஷிஃப்ட் தான் காரணமாக இருக்கிறது. அப்போ வந்து சென்னை மாகாணமாக இருந்தபோது, அது திராவிட நாடு கோரிக்கை என்று அவர்கள் வைத்திருந்து, பிறகு அது இல்லாமல் போனது. அதுக்குள்ள வந்தேன்னா அது பெரிய வரலாறு. நான் அதுல போல. திராவிட நாடா, தமிழ்நாடான்றதுலாம் நான் வரல. நான் வந்து நேரடியா என்ன சொல்றேன்னா, சென்னை மாகாணமாக இருந்து சென்னை மாநிலமாக மாறியது. ஒரு புதிய ஆட்சி முறை உருவாகிறது. இந்த ஆட்சி முறையில வந்து 2, 3 அம்சங்கள வந்து அண்ணா வந்து தொடர்ச்சியாக பார்க்கிறாரு. 1,
அவருக்கு நல்லா தெரியுது. இப்படி வந்து ஆட்சி முறை அப்படி ஆட்சி வந்துட்டாவே வந்து அது வந்து மக்களாட்சி ஆகிடாது. மக்களாட்சிங்கிற ஃபார்ம் தான் உருவாகுது. மக்களாட்சிங்கிற உள்ளடக்கம் உருவாகல. உருவாக முடியாது. எனவே தான் அந்த காலத்துல அவர் வந்து அவருடைய புத்தகங்கள் சிலது நீங்க அந்த ஸ்பெசிஃபிக்கா படிச்சீங்கன்னா அந்த மாற்றத்த புரிஞ்சுக்கலாம். "குடியாட்சி கோமான்" அப்படின்னு ஒரு புத்தகம். "எல்லோரும் எந்நாட்டு மன்னர்கள்" அப்படின்ற ஒரு பெர்னாட் ஷாவுடைய ஒரு நாடகம் ஒண்ணு இருக்கு. ஆப்பிள் கார்ட்ன்னு. அதனுடைய தழுவல் அது. அ அந்த நாடகம். அந்த காலகட்டத்தில அவர் எழுதின பல்வேறு விஷயங்கள்ல, குடியாட்சின்னு ஒண்ணு வந்த பிறகும் இந்த ஆட்சியாளர்கள் வந்து முடியாட்சியாளர்கள் போலவே, அதே பழைய அ ஆட்களாகவே நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை சுட்டிக்காட்டி அவர் எழுதுறார். அவருடைய மனசுல என்ன இருந்ததுன்னா, இந்தியாவில் உருவாகக்கூடிய இந்த குடியாட்சி முறையில, தன்னுடைய அடிப்படையான திராவிட இயக்கத்தின் அடிப்படையான கொள்கைகளை மையமாகக் கொண்டு ஒரு எலக்டோரல் பாலிடிக்ஸ்ல பங்கெடுத்து ஆட்சி அமைக்கணும். இந்த ஆட்சி அப்படிங்கிறது எதன் அடிப்படையில அமைக்கிறது அப்படிங்கிறது, அவர் 1950கள்ல இருந்து தொடர்ச்சியாக பதிவு செய்துட்டு வர்றார். இந்த இடத்துல நான் தொடர்ந்து செய்யக்கூடிய ஆய்வுகள்ல எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக எப்பவுமே என்ன இருக்குன்னா, 40களுடைய பிற்பகுதியில இந்த 45ல இருந்தே அண்ணா மேற்கொண்ட பாதை, 50கள்ல அவர் எழுதின விஷயங்கள்ல, அவர் வந்து எவ்வளவு டெப்த்தா போயிட்டு வந்து இந்த அடிப்படையான பிரச்சனைகள பத்தி பேசுறாரோ, அதே காலகட்டத்தில வந்து வேறு ஒரு தலைவர், தந்தை பெரியாருடைய பாதை வேறு. அதன் பிறகு நான் அவர நிறுத்திடுறேன். அவருடைய பாதை வேறு. காமராஜரோ அல்லது திமுகவுல இருக்கிற மற்ற தலைவர்களோ, அல்லது கம்யூனிஸ்ட் தலைவர்களோ, மற்ற இன்டலெக்சுவல்ஸோ யாருமே தொடாத பல விஷயங்கள அவர் தான் தொடுறாரு. 1960கள் 50கள் முழுக்க வந்து பல விஷயங்கள் நடக்குது. ஒண்ணு வந்து மாநிலங்கள் பிரிவினை. மொழிவாரி மாநிலங்கள் பிரிவினை நடந்து முடிச்ச பிறகு, திராவிட நாடு கோரிக்கைக்கான அடித்தளம் ஓரளவுக்கு வந்து உடைஞ்சு போகுது. பெரியாருமே கூட திராவிட நாடு திராவிடர் இருக்கேங்கிறத மறுபடியும் தமிழ்நாடு தமிழர் இருக்கேன்னு மாத்துறாரு. ஆனா அண்ணாவை பொறுத்தவரையில அவர் திராவிட நாடு கோரிக்கைய அப்ப கைவிடல. ஆனா பிரச்சனை வேற ஒண்ணா இருக்கு. அது திராவிட நாடா, தமிழ்நாடான்னு இல்ல. பிரச்சனை எங்க இருக்குதுன்னா, தனிநாடு கோரிக்கையா அல்லது வந்து இந்திய ஒன்றியத்துக்குள்ள ஒரு சொல்யூஷனாங்கிற பிரச்சனையா மாறிப்போகுது. அந்த அந்த காலகட்டத்தில வந்து அவர் என்ன செய்றாருன்னா, 3 கோட்பாடுகள வந்து தமிழ்நாட்டுல வந்து ரொம்ப வலுவான ஆதாரங்களோட பேசுறாரு. அந்த கோட்பாடுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1 இந்தியாங்கிறது வந்து ஒரு கூட்டமைப்பா தான் இருக்க முடியும். எனவே வந்து தேசியம் அப்படிங்கிற வார்த்தைய நாம் மறுவரையறை செய்யணும். தேசியம்னா என்ன? தேசியம் என்பது இப்போ நம்ம இந்தியா ஒரே நாடா, தமிழ்நாடு ஒரு நாடா, திராவிட நாடு நாடாங்கிற அந்த கேள்விக்குள்ள கூட அவர் போல. தேசியம் என்கிற வார்த்தையை மறுவரையறை செய்யணும். அது என்ன? 2வது சோஷலிசம்ங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள்? நேருவின் சோஷலிசம்ங்கிறது உண்மையிலே சோஷலிசமா? 3வது அரசியல் என்பது மக்கள் நலன் தொடர்புடையது. இந்த வெல்ஃபேர் அல்லது மக்கள் நலன் என்பதை வந்து கணக்கில் எடுத்துக் கொள்ளாமல் எந்த அரசியல் இயக்கமும் நீண்ட காலம் நடத்த முடியாது. நம்ம வெறும் தியரியா பேசிட்டு இருக்க முடியாது. வெறும் அஜிடேஷன் குரூப்பாக இருக்க முடியாது. வெறும் ஆர்ப்பாட்டம் அல்லது பிரச்சாரம் செய்யக்கூடிய குழுவாக இருக்க முடியாது. மக்களோட நலனோடு தொடர்புடைய அரசியலை செய்யாத எந்த அரசியல் கட்சியும் வரலாற்றை மாற்ற முடியாது. அப்போ அவர் என்ன செய்றாருன்னா, இந்த நேஷனலிசம், சோஷலிசம், டெமோக்ரசி அல்லது வந்து மக்கள் நலன். இந்த இந்த 3 விஷயத்த வந்து அவர் முன்னெடுத்துட்டு போறார். இந்த 3 விஷயங்களின் உள்ளடக்கமாக அவர் பேசியது தான் இன்றைய தமிழ்நாட்டு அரசியல். நான் இன்னைக்கு வரேன். அப்படியே இன்னைக்கு வரேன். நேத்து இன்னைக்கு ஒரு செய்தி தமிழ்நாட்டுல. டெல்லியில வந்து நிதி கமிஷனுடைய தலைவர் அரவிந்த் பனகாரியா சென்னைக்கு வந்திருக்கிறார். நேத்து முந்தின நாளும் இங்க செக்ரட்டரியேட்ல வந்து மீட்டிங் நடந்தது. மத்திய அரசு, மாநில அரசுகளுக்கு, ஒன்றிய அரசு, மாநில அரசுகளுக்கு எவ்வளவு நிதியை பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்கிற முடிவை வந்து ஒவ்வொரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு இந்த நிதி கமிஷன் ஆராய்ந்து ஒரு முடிவு எடுக்கும். ஓகே, இவ்வளவு பணத்த வந்து நம்ம மாநிலங்களுக்கு குடுக்கணும்னு. அதுல வந்து ஒரு புள்ளி இருக்கிறது. அதாவது மாநிலங்களுக்கு ஒதுக்கப்படக்கூடிய அந்த ஒட்டுமொத்த வருவாயில மாநிலங்களுக்கு தர வேண்டிய பணத்தின் அந்த நிதியினுடைய பெர்சன்டேஜ் 41%ன்னு நிர்ணயம் பண்ணி வச்சிருந்தாங்க இதுவரையில. ஆனா தமிழ்நாடு போன்ற ஒரு சில மாநிலங்கள்ல அந்த 41%லாம் போதாது. குறைஞ்சது 50%ஆவது ஆக்கணும் என்று சொல்லிட்டு இருக்கிறாங்க. அரவிந்த் பனகரியா ஒரு பேட்டி குடுத்திருக்கிறார் நேத்து. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் எல்லா ஸ்டேட்டுக்கும் போனேன்.
தமிழ்நாட்டுல வந்து எங்களுக்கு எங்களுக்கு வந்து ஒரு பிரசன்டேஷன் குடுத்தாங்க. ஏன் 50% வேணும்? ஏன் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து அ அ தமிழ்நாட்டுக்கு வந்து ஏன் 50% வேணும்? இல்ல எல்லா மாநிலங்களுக்கும் ஏன் 50% வேணும்னு சொன்னாங்க. நிதியை பகிர்வதுல வந்து மக்கள் தொகையை கணக்குல எடுத்துக்கிறோம். செலவினங்கள கணக்குல எடுத்துக்கிறோம். ஆனா தமிழ்நாட்டுல வந்து கேட்டா, நாங்க எவ்வளவு ஒன்றிய அரசுக்கு குடுத்தோமோ, அதையும் சேர்த்து கணக்குல எடுங்கன்னு சொல்றாங்க. இதை பற்றி ஒரு விரிவான பிரசன்டேஷன் குடுத்தாங்க. அத நான் கேட்டு வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனேன். அவ்வளவு மிகச் சிறப்பான மாஸ்டர் கிளாஸ் டூ எனி கமிஷன். அப்படி இருந்தது அந்த அதிகாரிகளும், அமைச்சர்களும் கொடுத்த பிரசன்டேஷன் அப்படின்னு வாயார புகழ்ந்து தள்ளிட்டு போயிருக்கிறார். இது நடக்குமா நடக்காதான்னு தெரியாது. இந்த இடத்துல வந்து நான் வந்து மறுபடியும் 60ஸ் போறதுக்கு முன்னாடி, நான் ஏன் இப்ப பேசுறேன்னா, தொடர்ச்சியாக ஒன்றிய அரசால் வஞ்சிக்கப்படக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. அது இன்னைக்கு வரலும் நடக்குது. அதான் இன்னைக்கு நிதி கமிஷன்ல அவங்க பேசுறாங்க. என்கிட்ட இருந்து அதிகம் நீ பணம் எடுத்துக்கிற. ஆனா எனக்கு நீ குறைவா குடுக்குற. இது ஏத்துக்க மாட்டோம். இந்த ஆர்கியூமென்ட்ட இன்னைக்கு நிதி கமிஷன் ஏத்துக்குது. ஆனா, அண்ணா 60கள்ல அரசியல் செய்தபோது ஒரு புகழ்பெற்ற முழக்கம். "வடக்கு வாழ்கிறது, தெற்கு தேய்கிறது." அது உண்மதான். 60ஸ்ல, 50ஸ்ல எல்லா திட்டங்களும் வட இந்தியாவுல போட்டாங்க. தென்னிந்தியாவுல எதையும் போடல. நம்மளை பெரிய அளவுக்கு ஏமாத்துனாங்க. இந்தியாவோட நேஷனல் கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் என்று சொல்லக்கூடிய 50ஸ், 60ஸ் முழுக்க வடக்கு வாழ்ந்தது, தெற்கு எந்த விதமான சப்போர்ட்டும் இல்லாம தேய்ந்தது. அப்போ அப்படி இருந்த ஒரு சூழல்ல மாறி, இன்னைக்கு நான் உனக்கு நெறைய குடுக்குறேன். அதனால எனக்கு நீ நெறைய குடு. என்று நிதி கமிஷன பேசக்கூடிய இந்த 2024 திராவிட மாடல் ஆட்சி. முதல்வர் ஸ்டாலினுடைய இந்த ஆட்சி காலம்ங்கிறது எப்படி சாத்தியமானது? இதுதான் கேள்வி. 60ஸ்ல வடக்கு வாழ்கிறது, தெற்கு தேய்கிறது. 2014ல இந்தியாவின் மிக முக்கியமான 3 பொருளாதார அளவுல உயர்ந்த மாநிலங்கள்ல தமிழ்நாடு ஒண்ணு. நாமும் ஒன்றிய அரசுக்கு நெறைய குடுக்குறோம். ஆனா ஒன்றிய அரசு நமக்கு குறைவா குடுக்குதுன்னு நாம பேசிட்டு இருக்கிறோம். இதுக்கிடையில என்ன மாறுச்சு? இந்தியாவினுடைய ஆட்சி முறையில ஏதாவது மாற்றம் இருந்ததா? இந்தியாவின் ஆட்சி தலைமையில வந்து பார்ப்பனருடைய ஆதிக்கம் குறைஞ்சதா? இந்தியாவினுடைய முதலாளித்துவ முறை என்பது பனியா முதலாளித்துவ முறையாக இல்லாமல் மாறிவிட்டதா? இந்தியாவுடைய கேபினட் செக்ரட்டரி அந்த அந்த டெல்லியில இருக்கக்கூடிய அந்த கேபினட் செக்ரட்டரி தான் எல்லா தீர்மானமும் பண்ணது. அங்க இன்னைக்கும் ஓபிசிக்கு இடமே கிடையாது. தமிழ் ஓபிசிக்கு இடமே கிடையாது. இந்தியாவுல இந்தி மொழிக்கு தான் முக்கியத்துவங்கிறது மாறுச்சா? நேத்து கூட எல்ஐசி வெப்சைட் பிரச்சனை பத்தி பேசுனாங்க. எது மாறுச்சு இந்தியாவுல? காங்கிரஸ் போய் பிஜேபி வந்தது. இடையில ஜனதாதள ஆட்சிகள் இருந்தது. யுஎஃப் கவர்ன்மெண்ட், என்எஃப் கவர்ன்மெண்ட்லாம் எல்லாமே நடந்தது. ஆனா இந்தியன் ஸ்டேட் உடைய சார அம்சத்துல ஏதாவது மாற்றம் இருந்ததா? இந்த இவ்வளவு காலகட்டத்துல? ஒரு மாற்றமும் இல்ல. அப்ப எப்படி அன்றைக்கு இருந்த அதே ஆட்சி முறை இன்றும் இருந்த போதும், அன்னைக்கு எந்த வசதியும் இல்லாமல் இந்தியாவில நோஞ்சானாக இருந்த தமிழ்நாடு, இன்னைக்கு இந்த நிலைக்கு வந்திருக்கு. இந்த இடத்தில் தான் நான் வந்து அண்ணாவையும், கலைஞரையும் சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கு. எல்லாருக்கும் பங்கு இருக்கு. காமராஜருக்கு பங்கு இருக்கு. முதல்வரா இருந்த எல்லாருக்கும் பங்கு இருக்கு. நான் மறுக்கல. எம்ஜிஆருக்கு இருக்கு. இன்றைய முதல்வருக்கு சொல்லவே அதுல நெறைய பண்றாரு. ஜெயலலிதா கூட இருக்குதான் செய்யுது. ஆனா இவங்கெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அந்த தியரிய உருவாக்குனது யார்? அந்த தியரி யார் யார் அந்த முழக்கத்த உருவாக்குறாங்க? இந்தியாவின் ஒரு பகுதியாக இருக்கக்கூடாது, தனிநாடா போணும்னு சொல்லக்கூடிய அதே அண்ணா, இந்தியாவுக்குள் இருக்கும்போது தமிழ்நாடு என்கிற ஒரு மாநிலம் எப்படிப்பட்ட மாநிலமா இருக்கிறான்னு ஏன் யோசிச்சார்? நெறைய பேருக்கு இது முரண்பாடா இருக்கு. இந்த முரண்பாடு வந்து அரசியல் அறிவு குறைவா இருக்கிறதுனால வரக்கூடிய ஒரு பொய்யான தோற்றம்னு நான் நினைக்கிறேன். ஃபைட் ஃபார் ஃப்ரீடம் வந்து எல்லா சமயங்கள்லயும் நேஷனல் ஃப்ரீடமாவே இருந்துற முடியாது. தமிழ்நாடு என்கிற தமிழர்களுடைய தாயகம் இருக்குல்ல, அந்த தாயகத்தில் வந்து ஒரு மக்களாட்சி முறை உருவாவதை மிக முக்கியமான செயல்பாடாக வரலாற்று நிகழ்வாக அண்ணா பார்த்தார். அதான் முக்கியம். இந்தியாவில் ஆட்சி முறை வந்ததும், நாடாளுமன்ற ஜனநாயகம் அமைக்கப்பட்டதும், மாநிலங்களாக பிரிக்கப்பட்டு மாநிலங்கள்ல மாநில ஆட்சி முறை உண்டு. அது எவ்வளவு குறைபாடு இருக்கட்டும். அதனுடைய உரிமைகள்ல எவ்வளவு வேணா குறைபாடு இருக்கட்டும். ஆனா தமிழ்நாடு இருக்கிறது. தமிழ்நாட்டுல ஒரு ஸ்டேட் இருக்கு. தமிழ்நாடு ஸ்டேட்ல வந்து ஒரு அசெம்பிளி இருக்கு. அந்த அசெம்பிளியில குறைவோ, அதிகமோ ஒரு லெஜிஸ்லேட்டிவ் பவர் இருக்கு. ஒரு எக்ஸிக்யூட்டிவ் பவர் இருக்கிறது. இந்த முறையை நாம் கையில் எடுக்க வேண்டும். எடுத்தால் தான்
நம்முடைய சிந்தனைகளை சட்டங்களாகவும் திட்டங்களாகவும் போட்டால்தான் தமிழ் மக்களுடைய வளர்ச்சியை வந்து நம்ம உருவாக்கினால்தான் தமிழர்களுக்கான அந்த அரசியல் பொருளாதார அடிப்படையை உருவாக்கினால் மட்டும்தான் இந்த இனத்தால் நிற்க முடியும் என்பதை அவர் முழுமையாக வரலாற்றிலிருந்து கத்துக்கிறார். அவர் காலகட்டத்திலே நடந்த எல்லா வரலாற்றையும் பார்க்கக்கூடிய அண்ணா வந்து தமிழ்நாட்டின் வரலாற்றை வந்து ஒரு போராட்ட வரலாறாக மட்டும் இல்லாம இந்த ஆட்சி அமைப்பதற்கான ஒரு போராட்டமாகவும் சேர்த்து பார்த்ததுனால அவர் ரெண்டுத்தையும் ஒரு சேர கொண்டு போறார். ஒரு பக்கம் சுதந்திர சிந்தனை, இன்னொரு பக்கம் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி ஆட்சி அதிகாரத்தின் மூலமாக நாம் என்ன சிந்தனைகளை உருவாக்கணுமோ அதை நடைமுறைப்படுத்துவது. இந்த அணுகுமுறை அந்த காலகட்டத்துல உலகம் முழுக்கவே ஒரு சில தலைவர்களுக்கு தான் இருந்தது. பல தலைவர்களை பொறுத்தவரையில் இறுதி வரையில் போராடுவது என்பதுதான் அரசியல். அது நான் தவறுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஒவ்வொரு காலகட்டம் எல்லா இடங்களிலும் சாத்தியம் இல்ல. இந்தியாவுல நேருக்கு பதிலா அன்னைக்கே மோடி வந்திருந்தா அண்ணாவால எதுவும் பண்ணியிருக்க முடியாது. இந்தியாவில் டெல்லியில மோடி இருந்திருந்தா அன்னைக்கு 60ஸ்ல அண்ணாவால எதுவும் பண்ணியிருக்க முடியாது. அவர் நேரு இருந்ததை, அதாவது இந்தியாவுல வந்து ஒரு ஃபிளெக்சிபிளான ஒரு சூழல் இருப்பதை பயன்படுத்தி கொண்டு அவர் என்ன செய்யறாருன்னா, இந்த தமிழ்நாடு, அவர் திராவிட நாடுன்னு பேசினாலும் தமிழ்நாட்டுல தான் அவரால வந்து அரசியல் செய்ய முடியுங்கிறதுனால, மிக குறுகிய காலத்துல தமிழ்நாட்டுல வந்து அந்த பொலிட்டிக்கல் சிஸ்டத்த வந்து உருவாக்கி, அவர் 2 வருஷம் தான் ஆட்சியில இருந்திருக்கலாம். ஆனா அவர் உருவாக்குன அந்த சிஸ்டம் தான் இன்னைக்கு தமிழ்நாட்ட வந்து நிதி கமிஷனுக்கு முன்னாடி இப்படி பேச வச்சது. ஆக வடக்கு வாழ்கிறது, தெற்கு தேய்கிறது அல்லது வந்து டெல்லி நம்மள வந்து வஞ்சிக்கிறதுன்னு பேசினா போதாது. அல்லது அதை பற்றி பேசி போராட்டம் நடத்திட்டு ஒரு இறுதி தீர்வை எட்டும் வரையில வந்து நான் எதையும் செய்ய மாட்டேன்னு சொன்னா போதாது. அவர் என்ன சொல்றேன்னா, எவ்வளவு முடியுதோ அப்பவே செய். மொழி பிரச்சனையா? இருமொழி சட்டத்தின் மூலமாக இந்திக்கு செக் வை. இன்னைக்கு வரையில டெல்லி அதை எடுக்க முடியலைங்க. சமீபத்துல ஒரு நிகழ்வு நடந்தது. அதை நான் கொஞ்சம் அருகில் இருந்து பார்த்தேன். நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை நீங்க ஏத்துக்கலன்னு சொன்னா, அந்த தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய கல்வித்துறையினுடைய பணம் வந்து வராது என்கிற சூழலை வந்து மோடி அரசு உருவாக்குகிறது. தமிழக அரசு தொடர்ந்து போராடிட்டு இருக்கிறாங்க. அவர் கிட்டத்தட்ட 2000 கோடி ரூபாய் வர வேண்டியது. அவங்க சொல்றாங்க, நீ மும்மொழி திட்டத்தை உட்பட இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசில இருக்கக்கூடிய அத்தனையும் ஏற்றுக்கொண்டால் நாங்கள் உடனடியாக அந்த பணத்தை ரிலீஸ் பண்றோம். இங்கிருந்து பல குழுக்கள் சென்று அது முடியாது முடியாது என்று அரசுடன் மத்திய அரசோட பேசுறாங்க. எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது என்னுடைய கருத்துக்களை வந்து நான் பிரசன்ட் பண்ணும்போது. அப்போ ரொம்ப தெளிவாகவே நான் வந்து அந்த இருமொழி அது 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 ஒரு சட்டம் கூட சொல்ல முடியாது. அது ஒரு திட்டம் தான். அதை வந்து நான் மறுபடியும் பார்த்துட்டு போகும்போது ரொம்ப பிரில்லியன்ட்டான ஒரு வேலையை வந்து அண்ணா பண்ணியிருக்காரு. அவர் என்ன செஞ்சிருக்கிறாருன்னா, ஆட்சி மொழின்னு சொல்லும்போது தமிழ்நாட்டுல ஒரு ஆட்சி மொழி தான். தமிழ் தான் ஆட்சி மொழி. ஆனா இந்தியாவினுடைய பிற மாநிலங்களுக்கும் ஒன்றிய அரசுக்கும் ஆ தொடர்பு கொள்வதற்காக ஆங்கிலமும் ஒரு ஆட்சி மொழி. ஸோ ஆட்சி மொழியில 2 மொழி தான் இருக்குது. தமிழ், ஆங்கிலம். 56 இருந்து தமிழ் இருக்கு. அதுல ஒண்ணும் புதுசு இல்ல. இந்த மும்மொழி திட்டங்கிறதே வந்து டெல்லியில கூட இந்தியாவினுடைய ஆட்சி மொழி மும்மொழி கிடையாது. இந்தியாவுல ஆட்சி மொழிப்படி ஹிந்தி, இங்கிலீஷ் 2 தான் வந்து ஆட்சி மொழிகள். அபிஷியல் லாங்குவேஜஸ் ஆஃப் யூனியன் கவர்ன்மென்ட் ஆஃப் இந்தியா. அது கூட தமிழ்நாட்டுக்கு பொருந்தாதது. அது அது சட்டம்லாம் இருக்கு. அத நம்ம அப்புறம் பேசலாம். இந்த மும்மொழிங்கிறது கல்வித்துறையில கொண்டு வந்த ஒரு சிஸ்டம். அதாவது மாணவர்கள் 3 மொழிகள ஸ்கூல்ல படிக்கணும். இங்கிலீஷ், ஹிந்தி, மாநில மொழி அப்படிங்கிறது கல்வித்துறையில கொண்டு வந்த ஒரு ஒரு சிஸ்டம் தான். அது வந்து அதுக்கு ஒண்ணும் பெரிய சாங்டிட்டிலாம் ஒண்ணும் கிடையாது. இந்த விஷயத்தை வந்து ரொம்ப தெளிவாக அண்ணா எதிர்கொள்ளும்போது ஒரு பிரச்சனை வந்தது. தமிழ், ஆங்கிலம் இது 2ம் தான் தமிழ்நாட்டுல கல்வி மொழி அப்படின்னு வந்து அவர் ஒரு ஒரு சிஸ்டத்த கொண்டு வந்திருந்தாருன்னா, அன்னைக்கே இத உடைச்சிட்டு இருப்பாங்க. காரணம், தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு மலையாளியோ, ஒரு தெலுங்கரோ, கன்னடரோ, ஒரு படுகரோ யாரோ ஒருத்தர போட்டு ஒரு கேஸ் போட்டாங்கன்னா, அந்த இருமொழி சட்டம் நிக்காது. ஏன்னா, ஆ தாய்மொழி கல்விங்கிறது இந்திய அரசியல் சாசன ரீதியாக அடிப்படைங்கிறதுனால, தமிழ்நாட்டுல வந்து நான் உன்ன 2 மொழியில தான் சொல்லிக் குடுப்பேன் அப்படின்னு சொன்னா, அத உடைச்சிருப்பாங்க. அதனால அவர் என்ன செய்றாருன்னா, ஆங்கிலம் அனைத்து இந்திய அளவுல வந்து யூனியன் ஆஃப் இந்தியாவினுடைய ஒரு ஆட்சி மொழியான ஆங்கிலம் கட்டாயமா தவிர்க்க முடியாது. மற்றது வந்து தமிழ் மொழின்னு போடாம தாய்மொழின்னு முடிவெடுக்கிறாங்க. இன்னைக்கு வரையில பல தமிழ் தேசியவாதிகள் அத புரிஞ்சுக்கிறதே கிடையாது. ஆங்கிலம், தமிழ் 2ம் வேணும்னு முடிவு பண்ணா, அப்போ 3வதா என் மொழிக்கு ஒரு 3வது பிளேஸ் ஒண்ணு உருவாக்குன்னு சொல்லியிருப்பான்.
3வதா இடம் குடுத்தாகணும். நீங்க அந்த இடத்துல தெலுங்கோ, கன்னடமோ, மலையாளமோ வந்திருக்கும். 3வது ஒன்று குடுத்தாகணுன்ற கட்டாயம் வந்தாவே, அது 3வது பல சமயங்கள்ல இந்தியா தான் மாறியிருக்கும். அதுவும் சேம் மும்மொழி கொள்கை தான். டெல்லியில இருக்கிற அதே மும்மொழி கொள்கை தான். அங்க வந்து ஹிந்தி, இங்கிலீஷ், தமிழ் அப்படின்னு வந்தா, இங்க இங்கிலீஷ், தமிழ், ஹிந்தின்னு வந்திருக்கும். அவ்வளோதான். அதுக்கு செக் வைக்கிறதுக்காக என்ன செஞ்சேன்னா, ரொம்ப புத்திசாலித்தனமா தாய்மொழியும், ஆங்கிலமும் கொண்டு வந்துட்டாங்க. இந்த விஷயத்த டெல்லியில இருக்கிற அதிகாரிகளுக்கிட்ட நாங்க பேசுறோம். நான் தான் பேசினேன் அத பத்தி. நீங்க நினைக்கிற மாரி தமிழ்நாட்டுல வந்து கல்வித்துறையில இருக்கிறது வந்து இங்கிலீஷ் அண்ட் தமிழ் கிடையாதுங்க. இங்கிலீஷ் அண்ட் மதர் டங். தமிழ்நாட்டுல, சென்னையில, சவுகார்பேட்டையில தமிழக அரசால் அச்சிடப்பட்ட இந்தி பாடல் நூல்களை கொண்டு தமிழ்நாட்டு தமிழ்நாட்டு கல்வித்துறை இருக்கிறது தெரியுமான்னு நான் கேட்டேன். ஏன்னா எனக்கு அப்பதான் சொன்னாங்க. அந்த தமிழ்நாட்டுல ஒரு 1500 பேர் ஹிந்தி டெக்ஸ்ட் புக்ல படிக்கிறாங்க. தமிழ்நாடு மாநில கல்வியில டெக்ஸ்ட் புக் ஹிந்தியில இருக்கு. எல்லையோரங்கள்ல கன்னடம் இருக்கிற மாதிரி, மலையாளம் இருக்கிற மாதிரி, உருது இருக்கிறதை போல, சென்னையில இருக்கிற சவுகார்பேட்டையில இருக்கிற சேட்டுங்க படிக்கிறதுக்காக ஹிந்தியிலேயே டெக்ஸ்ட் புக் போட்டிருக்கிறாங்க. அத அத கேட்ட உடனே அவங்க ஆடி போயிட்டாங்க. தமிழ்நாட்டுல ஆமா தமிழக அரசே ஹிந்தியில டெக்ஸ்ட் புக் போட்டிருக்கு. இத பாருங்க அப்படின்னு காட்டுறாங்க. அப்போ இந்த இந்த மதியூகம் இருக்கு பாருங்க. அதாவது பிரிவென்ட் பண்றது. இப்போ அவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. தமிழ்நாட்டுல இந்தி எதிர் தான். இந்திய நாங்க ஆட்சி மொழியா ஏத்துக்கல. நீங்க திணிச்சீங்களா? ஏத்துக்க மாட்டோம். மாணவர்கள் படிக்கணும்னு சொன்னா படிக்கிறதுக்கு எந்த தடையும் கிடையாது. ஏன் தமிழக அரசு எதா செய்யும்னா, உன் ஹிந்தி தாய்மொழின்னு சொல்லு உனக்கு ஹிந்தியில பாடம் குடுக்குறேன். நான் வந்து இந்த தமிழ்நாட்டு மாணவர்கள் ஹிந்தியில படிக்கணும்னு நீ சொல்லாத. அது எங்க விருப்பம். ஒருவேளை தமிழ்நாட்டுல ஹிந்திக்காரங்க இருக்கிறாங்க. அவங்க படிக்கிறதுக்கு ஹிந்தியில வந்து உங்களுக்கு மீடியம் குடுப்பீங்கன்னா, தாராளமா குடுக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இன்னைக்கு தமிழ் அரசு வந்து இங்க வேலை செய்ய வரக்கூடிய இந்திக்காரர்களுக்கு தமிழை ஹிந்தி மொழி மூலமாக சொல்லிக் குடுக்கிறது. தமிழ் வர்ச்சுவல் யுனிவர்சிட்டி கூட செய்றாங்க. இந்த விஷயங்களை கேட்கும்போது அவங்களுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. உங்களுக்கே நிறைய பேருக்கு ஆச்சரியமா இருக்கும். இப்ப நான் சொல்றது. தமிழ்நாட்டினுடைய மொழிக் கொள்கை அவ்வளவு டெமோக்ராட்டிக் ஆனது. இத எப்படி அவங்களால எதிர்க்க முடியும்? இங்க என்ன குறை காண முடியும்னு சொல்லுங்க அவங்களால? இது கடைசியில இது பொலிட்டிக்கல் டிசிஷன் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆக அவர் செய்த பல விஷயங்கள் வந்து அண்ணா வந்து முதல்வர் ஆன போது செஞ்ச பல விஷயங்கள் வந்து அடிப்படையில என்னன்னா, தமிழ்நாடு ஒரு தனிநாடா இல்லாம இருக்கலாம். ஆனால் ஒரு ஒரு நாடாக இதை வந்து அவர் கற்பிதம் செய்து, அதற்கு செய்யக்கூடிய அனைத்து பணிகளையும் அரசியல், பொருளாதாரம், பண்பாடு, மொழி, 2ஆம் உலகத் தமிழ் மாநாட்டின் போது அவர் உருவாக்கிய ஒரு மிக முக்கியமான பல விஷயங்கள் இன்னைக்கு கூட நிறைய பேருக்கு தெரியாது. 2ஆம் உலகத் தமிழ் மாநாட்டை ஒட்டி உருவாக்கிய அமைப்புகள். இப்படி எல்லா விஷயங்களிலுமே அவர் அவர் உயிரோடு இருந்த அந்த 1 1/2 பிராக்டிகலா வேலை செய்தது 1 வருஷம் கூட கிடையாது. மீதி எல்லாம் உடல்நிலை சரியில்லாம இருந்தாரு. அமெரிக்காவுல ஹாஸ்பிட்டல்ல இருந்தாரு. சோ அந்த காலகட்டங்கள்ல அவர் போட்டு வச்ச அந்த பிளாட்ஃபார்ம் மொழி தமிழ்நாட்டுக்கு பெயர் மாற்றம் உட்பட எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு 15, 20 வருஷமா என்ன மனசுல வச்சிருந்தாரோ, அது ஒரு சிறு பகுதிய வந்து அவர் கொண்டு வந்தார். அந்த மீதியைத்தான் அதுக்கு அடுத்து வந்த அந்த ஆட்சி காலத்திலயும், அதுக்கு அடுத்த ஆட்சி காலத்திலயும் 76 வரையில் கலைஞர் தமிழ்நாட்டுல உருவாக்குன அந்த பலமான அஸ்திவாரங்கிறது அண்ணாவும், கலைஞரும் அந்த தொடர்ச்சி தான். அந்த அஸ்திவாரம் தான் இன்னைக்கு எந்த காலத்திலும் ஒன்றிய அரசால் ஆதரிக்கப்படாத, எந்த காலத்திலும் வட இந்தியாவால் சமமாக கருதப்படாத, எப்பொழுதுமே நிதி கமிஷனால் ஏமாற்றப்படுகிற, எப்பொழுதுமே மாநிலங்களின் ஆட்சியை பறிகொடுத்துக் கொண்டிருக்கிற தமிழ்நாடு பொருளாதார வளர்ந்ததுக்கு காரணம். அதான் முரண்பாடு. வடக்கு வாழ்கிறது, தெற்கு தேய்கிறதுங்கிறதுக்கும் நிதி கமிஷன்ல இன்னைக்கு நம்ம நிதி செயலாளர் உதயச்சந்திரன் போயிட்டு வந்து பேசுறதுக்கும் இடையில உள்ள அந்த இத்தனை ஆண்டு கால வித்தியாசத்துடைய ரகசியம் வந்து அண்ணா போட்ட அந்த ஃப்ரேம் ஒர்க். ஒரு கட்சியை எப்படி உருவாக்குதுன்றதுக்கு அவர்தான் தமிழ்நாட்டுல ஃப்ரேம் ஒர்க். ஒரு ஆட்சிக்கான திட்டத்தை உருவாக்குறதுல அவர்தான் தமிழ்நாட்டுக்கான ஃப்ரேம் ஒர்க். இந்த 2ம் உருவாக்குன தமிழ்நாடாக இன்னைக்கு இருக்கிறதுனால தான் இந்தியாவில் வேறு ஒண்ணா இருக்கு. சிலர் கேட்பாங்க, அது என்ன தமிழ்நாட்டுல மட்டும் தான் அப்படி இருக்கா? வேற ஸ்டேட்ல இல்லையா? அந்தந்த ஸ்டேட்ல அந்தந்த அரசியல் இயக்கம்ப்பா. இதே வேலைய கேரளாவுல வந்து கம்யூனிஸ்டுங்க பண்ணாங்க. அண்ணா இங்க பண்ண இதே வேலைய தான் இஎம்எஸ் நம்பூதிரிப்பாடு கேரளாவுல பண்ணாரு. நான் அது போய் நான் கிளைம் பண்ண முடியுமா? அவங்க ஒரு வரலாறு. அங்கேயும் கம்யூனிஸ்டுகள் வந்து போராடணும்னு நினைச்சிருந்த ஒரே நேரத்துல இந்த குடியாட்சி முறையை ஏற்றுக்கொண்டு உள்ள இடம் பெறணும்னு முடிவு எடுத்தது இஎம்எஸ் தான். அவர் அந்த முடிவு எடுத்ததுனால தான் இன்னைக்கு கேரளா வந்து இவ்வளவு பெரிய வளர்ச்சியை கண்டிருக்கிறது. இன்னைக்கு இந்தியாவுல தமிழ்நாடும், கேரளாவும் தனித்து இருக்குதுன்னா, இங்க இங்க பெரியார், அண்ணா காரணம். அங்க இஎம்எஸ், ஏகேஜி காரணம். வேற கருத்து மாறுபாடுலாம் இருக்கட்டும். அதெல்லாம் விட்டுருங்க. அந்தந்த ஸ்டேட்ட வந்து அவர்கள் வந்து எப்படி வந்து கனவு கண்டார்கள். அததான் கனவுன்னு நம்ம சொல்றோம். அவங்களுக்கு முழுமையான உரிமை இல்ல, சுதந்திரம் இல்லன்னு நினைக்கல. இந்தியாவுல சோசியலிச புரட்சி நடந்தா தான் இதெல்லாம் செய்வேன்னு இஎம்எஸ் நினைக்கல.
திராவிட நாடு அடைஞ்சாதான் நான் இதெல்லாம் செய்வேன்னு அண்ணா நினைக்கல. 2த்தையும் பேரலலா தான் பார்த்தாங்க. இந்த இந்த இதை நான் பார்க்கிறேன். இத நான் கேட்டலோனியாவுல பார்த்தேன். இத நான் வந்து ஸ்காட்லாந்துல பார்க்கிறேன். உலகத்துல பல முன்னேறிய நாடுகள்ல இருக்கக்கூடிய தேசிய இனங்கள், ஒரு பக்கம் அவங்க சுதந்திரத்துக்கான தாகம் அவங்களுக்கு இருந்தாலும் கூட, அந்தந்த ஆட்சி பரப்புல தங்களுடைய அரசியல், பண்பாட்டு, பொருளாதார அடித்தளத்த விட்டு குடுத்ததே கிடையாது. சில சில விஷயங்கள்லாம் கனவுகள். நடக்காம கூட போலாம். வேற விஷயம். யாருமே விட்டுக் குடுக்க மாட்டாங்க. அந்த விட்டுக் குடுக்காத ஒரு அரசியல வந்து தமிழ்நாட்டுல வந்து அண்ணா அன்னைக்கு செய்யாமல் போயிருந்தாருன்னா என்ன நடந்திருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. திமுகன்னு ஒண்ணு உருவாகாம இருந்தா என்ன நடந்திருக்கும்? காங்கிரஸ் இருந்திருக்கும். 60களுடைய இறுதியில காங்கிரஸ்ல இருந்து பிரிஞ்சு ஜனதா வந்திருக்கும். இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டுல பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்திருக்கும். கம்யூனிஸ்டுகளும் வளர்ந்திருப்பாங்க. அன்னைக்கு அவங்க தான் இருந்தாங்க. தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவின் வேறு எந்த மாநிலத்துக்கு இடையில எந்த வித்தியாசமும் இருக்காது. இன்னைக்கு கேரளாவோ, ஆ கர்நாடகாவோ இருக்கிற மாரி தான் இருந்திருக்கும். திமுக என்பது தமிழ்நாட்டில் மட்டும் விளைவை உருவாக்கல. 67ல திமுக ஆட்சியை உருவாக்கியது தான் இந்தியா முழுக்க மாநில கட்சிகள் உருவாக்கணுங்கிற எண்ணத்தையே உருவாக்குச்சு. இது வரலாறு படிச்சு பாருங்க. பிடிக்குதோ பிடிக்கலையோ எல்லா மாநிலங்களிலும் மாநில கட்சிகள் உருவாக்குனதுக்கான முன்னோடி திமுக தான். 49ல உருவாக்குறார். அப்போ அந்த திமுக மாதிரியான ஒரு கட்சியை வந்து ஒரு மாநில அளவுல வந்து ஆனா சர்வதேச உள்ளடக்கம் கொண்ட ஒரு கட்சியை வந்து உருவாக்கி, தாய் கழகமான திராவிட கழகத்தினுடைய கோரிக்கைகளையும், கொள்கைகளையும், சமகாலத்து பிரச்சனைகளையும் சேர்த்து, அதுக்கு ஒரு அரசியல் வடிவம் குடுத்து, ஒரு ஆட்சி அமைச்சதனுடைய முக்கியத்துவம் ரொம்ப பெருசுங்க. அதனாலதான் அவருடைய இறுதி காலத்துல பெரியார் ஒரு முறை அண்ணாவ பற்றி சொன்னார். புத்தனாலும் முடியல, என்னாலும் முடியல, அண்ணாவால முடிஞ்சது. இந்தியாவினுடைய வரலாற்றில் த ஃபர்ஸ்ட் நான் பிராமின் கவர்ன்மென்ட். எல்லாத்த விட அத விட ஒரு பெரிய சாதனை எனக்கு தெரிஞ்சு வேற எதுவும் கிடையாது. எந்த அரசர்களாலயும் முடியல. பிரிட்டிஷ்காரர்களாலயும் முடியல. அதுக்கு முன்னாடி ஆட்சி செய்த முகலாயர்களாலயும் முடியல. இந்திய வரலாற்றுல இந்த கவர்ன்மென்ட்ங்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? சட்டம் போடக்கூடிய ஒரு அமைப்பு. அதுதான் அல்டிமேட் இல்ல. அந்த சட்டம் போடக்கூடிய அமைப்பை உருவாக்குறது அப்படிங்கிறது தான் வரலாறு. இலங்கையில என்ன நடந்தது? நாம் நமக்கான சட்டம் போடக்கூடிய ஒரு பார்லிமெண்ட்ட தானே உருவாக்க போராடினோம். உலகம் முழுக்க போராட்டங்கிறது என்ன? மக்களுடைய ஆட்சி. நான் தான் என் தலைவிதியை தீர்மானித்துக் கொள்வேன். சாவரின்டி என்கிட்ட தான் இருக்குதுங்கிறது தான். அப்படிப்பட்ட சாவரின்டி முழுமையா அமையலனாலும் கூட, இந்தியாவினுடைய 2000 வருஷ வரலாற்றுல த ஃபர்ஸ்ட் நான் பிராமின் கவர்ன்மென்ட். இத விட ஒரு சாதனை வேணுமா? அப்படின்னா முழுக்க முழுக்க அந்த மக்களை புறந்தள்ளிட்டு போனாரான்னா அதுவும் கிடையாது. அவர்கள் சாதாரணமாக எல்லோருடன் கலந்து வாழ்ந்தால் வாழணும் என்று சொல்லக்கூடிய பெருந்தகமை உடையவர் தான் அண்ணா. அவருடைய பேச்சுல அந்த வன்மமே இருக்காது. சைலன்ட்டா செஞ்சார். முதல் சட்டம் முதல் சட்டம். சுயமரியாதை திருமணச் சட்டம். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பெண்ணியவாதிகள் பல பேரும் இத பேசவே மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு எவ்வளவோ நம்ம வந்து பாலியல் நாட்டம் சார்ந்த பல்வேறு விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு பேசுற அளவுக்கு வளர்ந்துட்டோம். ஆனா அன்னைக்கு வந்து புரோகித முறைப்படி அல்லாத திருமணங்களை செய்து கொண்டவர்களுடைய திருமணத்தை இந்த நாடு அங்கீகரிக்கல. அவங்களுக்கு பொறந்த குழந்தைகள வந்து அது இல்லீகல் என்று நினைத்தது. இந்தியாவினுடைய பெண் விடுதலை போராட்டத்துல அந்த ஒரு சட்டம் எவ்வளவு பெரிய மைல்கல். அது வெறும் தீகா கொண்டு வந்த பிரச்சாரத்தோட சட்டமா அது? ஒரு ஒரு மனிதர் தனக்கு பிடிச்ச வேற ஒரு மனிதரை திருமணம் செய்து கொள்கிறார். 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் வந்து இந்த முறையில கல்யாணம் பண்ணலன்னா அது இல்லீகல் என்று சொல்லக்கூடிய முறைய உடைச்சிட்டு வந்து அதுவும் லீகல் தான் என்கிற ஒரு முறைய கொண்டு வராங்கல்ல. அது வந்து சிவில் சொசைட்டில பெண் உரிமை தொடர்பாக ஏன்னா அப்பவும் கூட அப்படி ஒரு சிஸ்டம் வராதபோது கூட அதிகம் பாதிக்கப்படுவது பெண் தானே. ஒரு ஆண் வந்து சுயமரியாதை திருமணம் சட்டம் பண்ணிக்கிட்டாலும், ஆணுக்கு வந்து எந்த உரிமையும் பறி போறதில்ல. ஆனா அப்பொழுதும் வந்து அந்த இல்லீகலாக இருக்கக்கூடிய நிர்பந்தத்தினுடைய அந்த துயரத்தை அனுபவிக்கிறது பெண் தான். அவங்க குழந்தைங்க தான். அதத்தான் முதல்ல அவர் கொண்டு வரார். ஒரு ஜனநாயக முற்போக்கான சிந்தனை உடைய ஒருவரால் மட்டும் தான் அப்படி திங்க் பண்ண முடியும். பேசுறது யார் வேணா பேசலாம். ஆனா அதை சட்டமாக்கக்கூடிய அந்த துணிவு இருக்குல்ல. அவர் செஞ்சது 3 விஷயங்கள வந்து அவரே சொல்லுவாரு. இந்த 3 விஷயங்கள் இருக்கிற வரையில
இந்த நாட்டை அண்ணாதுரை தான் ஆள்கிறான் என்று பொருள் சொல்வார். ஒண்ணு சுயமரியாதை திருமணம். 2வது மாநிலத்துக்கு தமிழ்நாடு என்று பெயர் மாற்றியது. 2வது இருமொழி கொள்கை. அந்த பெயர் மாற்றம் இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய வலுவான ஒரு போராட்டம். பாராளுமன்றத்துல 62ல அண்ணா அப்பதான் உள்ள போறாரு எம்பியா. தமிழ்நாட்டுல வந்து காஞ்சிபுரத்துல அவரை தோற்கடிச்சு, காஞ்சிபுரத்து மக்கள்லாம் வந்து இந்தியாவுக்கே மிகப்பெரிய நன்மை செஞ்சாங்க. ஒருவேளை அன்னைக்கு அவர் காஞ்சிபுரத்துல தோக்காம போயிருந்தாருன்னா எம்எல்ஏவா தான் இருந்திருப்பார். காஞ்சிபுரத்துல அவர் தோற்கடிச்சதன் காரணமாக அவர் வந்து மாநிலங்களவைக்கு போனார். அதுக்காக காஞ்சிபுரம் மக்களுக்கு நம்ம நன்றி சொல்ல வேண்டும். அங்க போகும்போது ஏற்கனவே கம்யூனிஸ்ட் கட்சி கொண்டு வந்த ஒரு தனிநபர் மசோதா, சென்னை மாநிலத்துக்கு தமிழ்நாடுன்னு பேர் மாத்தணும் அப்படிங்கிற ஒரு தனிநபர் மசோதா. அதை வந்து பி. ராமமூர்த்தி அன்றைய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் கொண்டு வந்தார். ஆனா அந்த மசோதா பார்லிமெண்ட்ல விவாதத்துக்கு எடுத்துக் கொண்டிருந்த போது வேற ஒரு போராட்டத்துல கைதாகி பிஆர் வந்து சிறையில இருக்கிறாரு. எனவே கட்சியினுடைய அடுத்த தலைவரான பூபேஷ் குப்தா என்கிற ஒரு பெங்காலி, அவர் அந்த மசோதாவை தாக்கல் செய்து பேசுறார். தமிழ்நாட்டுக்கு ஏன் தமிழ்நாடுன்னு பேர் வைக்கணும் அப்படின்ற மசோதாவை தாக்கல் செய்து பேசியது மேற்கு வங்கத்தை சேர்ந்த பூபேஷ் குப்தா என்கிற ஒரு பெங்காலி. தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வைக்க கூடாதுன்னு அவருக்கு எதிராக எழுந்து பேசிய அத்தனை பேரும் தமிழ்நாட்டு காங்கிரஸ்காரர்கள். இதான் அங்கிருந்து வினோதம். அங்க பூபேஷ் குப்தாவுக்கு ஆதரவாக ஒரே ஒரு குரல். மாநிலங்களவையில ஒத்தையாக திமுகவிலிருந்து போன அண்ணா. அந்த விவாதம் எல்லாம் நிறைய நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நேரம் இல்லை இதுக்கு மேல அதிகம் பேச. அந்த விவாதத்துல அவர் வந்து தமிழ்நாடு என்ற பெயரை பற்றிலாம் சொல்லி, ஏன் தமிழ்நாட்டுக்கு அந்த பெயரை வைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, பார்லிமெண்ட்ல முடிவு எடுக்க முடியல. ஆனா ஒரு சரியான முடிவு எடுத்தாங்க. அது என்ன தெரியுமா? நான் சரியான முடிவுன்னு தான் சொல்லுவேன். உங்கள் மாநிலத்துக்கு என்ன பேரு வைக்கணுங்கிறத உங்க மாநிலத்திலேயே நீங்க தீர்மானம் செய்து சட்டசபையில வந்து ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி கொடுங்க. பார்லிமெண்ட் அதை தீர்மானிக்க வேண்டாம். நீங்களே பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு, இந்த தமிழ்நாடுன்னு பேர் வைக்கிறத தள்ளி போடுறதுக்காக ஒரு வேலை செஞ்சாங்க. ஆனா அதை நான் வரவேற்கிறேன். ஒரு மாநிலத்தின் பேர் எப்படி இருக்குங்கிறது அந்த மாநிலம் தான் முடிவு பண்ணணும். பார்லிமெண்ட் முடிவு பண்ணக்கூடாது. அந்த மசோதா தோற்கடிக்கப்பட்டது. அதே பீரியட்ல கொஞ்ச காலத்துல தமிழ்நாட்டுல வந்து காங்கிரஸ் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிற நேரம். பக்தவச்சல ஆட்சியின் போது தான் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி காமராஜர் ஆட்சியோ பக்தவச்சல ஆட்சியோ ஞாபகம் இல்ல. அந்த நேரத்துல வந்து திமுக மறுபடியும் வந்து இந்த தமிழ்நாடு பேரை மாற்றத்துக்கு ஒரு தீர்மானத்தை கொண்டு போகணும்னு ஒரு முன்மொழிவு வைக்கிறாங்க. அந்த அந்த நேரத்துல தமிழ்நாடு சட்டசபையில, அதாவது சென்னை மாநில சட்டசபையில காங்கிரஸ் பெரும்பான்மை, திமுக கொஞ்சம் பேரு. திமுகவுக்கு ஆதரவாக அப்போ இருந்த சில கட்சிகள், பிரஜா சோஷலிஸ்ட் கட்சி, அவங்க தான் முன்மொழிறாங்க. ஆக்சுவலா முதல்ல அவங்க தான் பேசுறாங்க. அவங்க எல்லாம் முன்மொழிந்த போது அந்த முயற்சி தோற்று போகுது. அப்போ அண்ணாவை கேட்கிறாங்க, உங்களுக்கு தான் சட்டசபையில மெஜாரிட்டியே இல்லையே, எதுக்காக வந்து இதை முன்மொழிந்து தோல்வி அடையணும் அப்படின்னு வந்து அண்ணாவை கேட்கும்போது அண்ணா ஒரு பதில் சொல்றாரு. அது எங்களுக்கு தெரியாதா? எங்களுக்கு தெரியும். நாங்க தோத்து போவோம், எங்களுக்கு தெரியும். ஆனால் சென்னை மாநிலத்துக்கு, அதாவது தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் வைப்பதை யாரெல்லாம் எதிர்த்தார்கள் என்பதை இந்த சமூகம் வரலாறும் புரிஞ்சு வச்சுக்கணும் இல்லையா? குறிச்சு வைக்கணும் இல்ல. இவங்கெல்லாம் தமிழ்நாடுங்கிறத எதிர்த்தாங்க அப்படின்னு. அதற்காக தான் செய்தோம். தோற்போம்னு எங்களுக்கு தெரியும். ஆனா தமிழ்நாடு என்ற பெயரை எதிர்த்தவர்கள் யார் என்பதை வரலாறு குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் செய்தோம்னு சொன்னார். ஆட்சிக்கு வராரு. அந்த மசோதாலாம் அது பிறகு வந்து அந்த தீர்மானத்தை நிறைவேற்றி கொண்டு வந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும். அது நிறைவேறத்தல் பத்திலாம் அவர் கவலைப்படல. நேரா போயிட்டு வந்து சட்டமன்றத்துக்கு மேல இருந்த போர்டெல்லாம் சென்னை மாநிலங்கிறத எடுத்துட்டு, தமிழ்நாடு, தமிழகம் அப்படிலாம் போடுறாரு. சத்தியமேவ ஜெயதேவ எடுத்துட்டு வாய்மையே வெல்லுன்னு போடுறாரு. எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். என்னவோ ஒரு தமிழ்நாட்டினுடைய பிரசிடென்ட்டே ஆன அளவுக்கு அவர் இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டார். இந்த மும்முரமான இந்த வேலைகள், குறிப்பாக உலகத் தமிழாராய்ச்சி மாநாட்டின் போது அவர் பேசிய பேச்சுகள், சட்டசபையில அவர் பேசியதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது, ரொம்ப ஆச்சரியமாவும் இருக்கு. ரொம்ப ரொம்ப வேதனையாவும் இருக்கு. தன்னுடைய கடைசி காலம் நெருங்கி விட்டதை அறிந்த அண்ணா வந்து, எடுத்துக்கொண்ட பணியை முழுமையாக செய்யாமல் போகிறோமேங்கிற வேதனையில பேசின அந்த கடைசி கால பேச்சுகள், குறிப்பாக 2ஆம் உலக தமிழ் மாநாட்டினுடைய இறுதி உரையெல்லாம் படிக்கும்போது கண் கலங்குது. கலைஞர் மிகப்பெரிய அளவுக்கு அவருடைய கனவை நீட்டித்தார். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. என்னுடைய ஆய்வுல ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, 67ல இருந்து 76ல எமர்ஜென்சில வந்து திமுக ஆட்சி கலைக்கப்பட்ட அந்த காலகட்டம் இருக்குல்ல, அந்த காலகட்டம் தான் நவீன தமிழ்நாட்டினுடைய அடித்தளம்.
அதற்கு முன்னாடி காமராஜரும் நிறைய செஞ்சிருக்கிறார், நான் மறுக்கல. ஆனா ஒரு காம்ப்ரஹென்சிவான வளர்ச்சி அப்படிங்கிறது அந்த அந்த பீரியட். அந்த அந்த எவ்வளவோ முயற்சி பண்ணி உருவாக்குனாங்க. அதுதான் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்ட தூக்கி நிறுத்துது. அந்த அந்த அடித்தளம் போட்ட அந்த காலகட்டத்துல அவருடைய இறுதி அ கனவாக அல்லது துயரமாக இருந்த விஷயம் என்னன்னா, பேசுறாரு. ரூபாய்க்கு 3 படி அரிசி குடுக்கணும்னு சொல்லிட்டு நாம வந்து பிரச்சாரம் பண்ணோம். ஆட்சிக்கு வந்துட்டு அந்த அரிசி குடுக்க முயற்சி பண்றோம். அதுக்கு முன்னாடி அரிசி பஞ்சம் இருந்தது தமிழ்நாட்டுல. திமுக வெற்றி பெறுவதற்கு அதுவும் ஒரு முக்கியமான காரணம். மொழி போராட்டம் ஒரு காரணம். திமுகவினுடைய இயல்பான வளர்ச்சி ஒரு காரணம். ஆ இந்த அரிசி பிரச்சனையும் ஒரு காரணம். எனவே அவர் தேர்தல்ல வாக்குறுதி குடுக்குறாரு. ரூபாய்க்கு 3 படி அரிசின்னு. அந்த அரிசிய குடுக்க முடியல. ஏன்னா ஒன்றிய அரசினுடைய நிதி உதவியோ, அரிசி பகிர்வும் வரல. அப்போ வந்து சட்டசபையில அவர் பேசின பேச்செல்லாம் எடுத்து பார்த்தோம்னா, அந்த அந்த வேதனை. நம்முடைய மக்களுக்கு ஒரு அரிசி குடுக்க கூட வந்து இங்க மாநிலத்துக்கு உரிமை இல்லன்னா, இத வச்சு நான் என்னய்யா பண்ணுவேன்? இத வச்சு நான் என்ன பண்றது? என்று சொல்லி தான் அப்போ வந்து அவர் வந்து மாநிலங்களின் உரிமை குறித்தாவது இனிமே நம்ம சீரியஸா பேசணும்னு சொல்லிட்டு, அவர் வந்து அவருடைய அ இறுதி நிகழ்வுகளில் ஒன்று, அப்போ ம.பொ.சி. நடத்தின ஒரு மாநில உரிமைகள் தொடர்பான ஒரு கூட்டத்துல வந்து பேசுனது. அந்த எண்ணத்த தான் அவருடைய காஞ்சி பத்திரிகையிலயும் 63ல அவர் வந்து பதிவு செய்றார். இறப்பதற்கு கொஞ்சம் 1 மாசத்துக்கு முன்னாடி. மாநிலத்தின் உரிமைகளுக்காக போராடக்கூடிய இந்த காலகட்டத்துக்கு நெறைய இப்போ கருத்துக்கு வலு சேர்க்கிறார்கள் நெறைய பேரு. அதுக்கு ஆதரவு பெருகி வருகிறது. மகிழ்ச்சியாக இருக்கிறது. அத ஏதாவது செய்யணும். நம்ம வந்து அடுத்து டெவலப் பண்ணணும்னு பேசுறாரு. அந்த காலகட்டத்தில தான் மேற்கு தமிழ்நாட்டுக்கு பயணம் போனபோது, அப்போது இளைஞராக இருந்த கூசா ஆனந்தன் என்கிற ஒரு வழக்கறிஞர்கிட்ட வந்து, "அப்பா இந்தியன் அரசு கான்ஸ்டிடியூஷன் ஃபுல்லா படிச்சுட்டு, மாநில உரிமைக்கு என்னெல்லாம் வேணுங்கிறத எல்லாம் தொகுத்து ஒரு புத்தகமாக எழுதுப்பான்னு" சொல்லிட்டு பேசுறாரு. அது பிறகு மலர்க மாநில சுயாட்சின்ற பேர்ல மிகப்பெரிய 2 வால்யூமாக வந்தது. அந்த மாநில உரிமைக்கான போராட்டம், மாநில சுயாட்சிக்கான போராட்டத்தை அவர் முன்மொழிகிற அந்த காலகட்டத்தில, இல்லஸ்ட்ரேட் வீக்லி ஆஃப் இந்தியாவுக்கும் வேற சில பத்திரிகைகள்லயும் அவர் குடுத்த பேட்டில, இந்தியாவினுடைய அரசியல் அடுத்து எதை நோக்கி போகணும்னு சொல்லும்போது, முதல் விஷயமாக அவர் சொல்வதே, ஒரு ஃபெடரல் கான்ஸ்டிடியூஷன் வேணும் என்பதைத்தான். ஃபெடரல் கான்ஸ்டிடியூஷன் வேணும். மாநில சுயாட்சின்னா இந்த பக்கம் ஃபெடரலிசம். ஃபெடரல் கான்ஸ்டிடியூஷன் வேணும் என்பதைத்தான் அவர் 2, 3 பேட்டியில வலியுறுத்தி சொல்றாரு. திமுகவுடைய நோக்கம் ஒரு ஃபெடரல் கான்ஸ்டிடியூஷன் தான். அரசியல் அதிகாரம். அதுதான் அரசியல் கட்சியோட தேவை. அரசியல் கட்சியோட தேவை வேற என்ன? மக்களுக்கு நன்மை செய்யணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்க சமூக சேவை இயக்கம் நடத்தணும். இலக்கியத்த பத்தி தான் பேசணும்னா, இலக்கிய சங்கம் நடத்தணும். மக்கள் மத்தியில் இருக்கிற மூட நம்பிக்கைகளை களைவது தான் வேலைன்னா, பகுத்தறிவு சங்கம் நடத்தணும். அல்லது வந்து அடித்தளத்தில் புரட்சிகரமான அடித்தளத்த மாத்தணும்னா, தந்தை பெரியார் போல அந்த அடிப்படையான மாற்றத்துக்கான எந்த விதமான அந்த அரசியல் தேர்தல் உட்பட எதுவும் பற்று இல்லாத ஒரு சுயேட்சையான, சுயாதீனமான ஒரு அமைப்ப நடத்தணும். விடுதலைக்கு போராடணும் அப்படின்னா, எல்டிடி மாரி நடத்தணும். வர்க்க புரட்சிக்குன்னா கம்யூனிஸ்ட்கள போல செய்யணும். ஆனா இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல, அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றி, நம்முடைய அதிகாரத்தை நிலைநிறுத்தி, அதை நீட்டிக்கச் செய்வதுதான் சாத்தியம் என்று சொல்லும்போது, திமுகவ தான் தொடங்க முடியும். அதான் அவர் செஞ்சார். ஆட்சிய பிடிச்சார். அடித்தளத்த உருவாக்குனார். இன்னைக்கு அதனால தான் தமிழ்நாடு இந்திய அளவில் தனித்துவமாக இருக்கிறது. முன்னாடி, பின்னாடி இருந்த எந்த முதல்வரையும் நான் குறைச்சு பேசல. அது என் நோக்கம் அல்ல. அண்ணா என்ன செஞ்சாருங்கிறத ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ஸ்ட்ல வச்சு விளங்கிக் கொள்வதுதான் நோக்கம். அந்த தமிழ்நாடு என்பது ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலுக்கு இன்னைக்கு உள்ளாகி இருக்கிறது. அது வேற விஷயம். இன்னொரு மீட்டிங்ல பேசலாம். ஆனால் இதை தமிழ்நாடாக இன்று வரை நீட்டிக்க செய்த அந்த அடித்தளத்த வந்து இனி யாராலும் மாத்த முடியாது. இந்த தமிழ்நாட்டின் மீது எவ்வளவு வன்மையான அரசியல் தாக்குதலை வந்து தொடுத்தாலும் கூட, இந்த அடித்தளத்த மாத்த முடியாது. இறுதியில ஒண்ணு சொல்லி முடிச்சுக்கிறேன். அண்ணா நாடாளுமன்றத்துல தமிழ்நாட்டின் உரிமை குறித்தும், வேறு பல்வேறு விஷயங்களை பற்றியும் பேசும்போது, சில சமயங்கள்ல அன்னைக்கு அந்த அரங்கத்துல ஆ நேரு இருந்திருக்கலாம். சில சமயம் இல்லாம போயிருக்கலாம். ஆனா அன்னைக்கு அவர் சொன்னாரு. அதாவது வந்து 16வது சட்ட திருத்தம் கொண்டு வந்து, சுயநிர்ணய உரிமை பற்றி பேசுவது அரசியல் கட்சிகளுக்கு ஏற்புடையதல்ல. அப்படி பேசக்கூடிய கட்சி வந்து தேர்தல்ல நிக்க முடியாது
என்கிற ஒரு சூழல் வந்த சமயத்துல தொடர்ச்சியாக அரசியல் ரீதியாக இருக்க வேண்டிய சந்தர்ப்பத்தை சூழலால அதை பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து திமுகவுக்கு போகுது. ஆனா நாடாளுமன்றத்துல அவர் அதை விட முக்கியமா மக்கள் மத்தியில அதை பற்றி பேசுவதற்கான கருத்து சுதந்திரத்தை வந்து நீங்க வந்து மறிக்கிறீங்க. அதாவது நான் திராவிட நாடு பத்தி பேசுறேன். நீங்க திராவிட நாடு வேணான்னு பேசுங்க. மக்கள் முடிவு பண்ணட்டும். ஆனா நான் அதை பற்றி பேசக்கூட கூடாதுங்கிற அந்த கருத்து சுதந்திரத்தை வந்து நீங்கள் மீறுகிறீர்கள். ஏன்னா அந்த 16வது சட்ட திருத்தம் என்கிற அந்த சட்ட திருத்தம் வந்து எதுக்கு கொண்டு வராங்கன்னா, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்ச வந்து அமெண்ட் பண்ணி தான் கொண்டு வராங்க. அதை பற்றி பேசும்போது அண்ணா சொல்றாரு, "நீங்க எங்களுடைய வாயை இன்னைக்கு மூடலாம். ஆனால் இந்த அடிப்படையான இந்த இந்த எண்ணம், இந்த கருத்தோட்டம் இருக்குல்ல, அது ஒருபோதும் உங்களால அத வந்து அழிக்க முடியாது." என்கிற கருத்தை சொல்லி இந்தியாவுல தமிழ்நாட்டினுடைய தனித்தன்மையை வந்து அவர் வந்து பேசுறாரு. நேரு ஆட்சி செய்து, அவருடைய மகள் இந்திரா பல ஆண்டு காலம் ஆட்சி செய்து, அவங்க பிஎம்மா இருக்கும்போது தான் அண்ணா சிஎம்மாவே இருந்தாரு. அதன் பிறகு வந்து ராஜீவ்காந்தி ஆட்சி செய்து, அதன் பிறகு சோனியா காந்தியினுடைய நேரடி ஆட்சி இல்லைனாலும் மன்மோகன் சிங் மூலமான அந்த ஆட்சியும் நடந்து, இன்னைக்கு ராகுல் காந்தி காங்கிரஸ் கட்சியின் தலைவராக வந்து அதே பார்லிமெண்ட்ல பேசினாரு போன வருஷம். எந்த பார்லிமெண்ட்ல? 62ல அண்ணா பேசினாருல்ல, எங்களுடைய கருத்து சுதந்திரத்தை மீறி நீங்க ஒரு சட்டத்தை கொண்டு வரீங்க. கேரி ஆன் பட் ரிமெம்பர். எதிர்காலம் வந்து வேற ஒண்ணு உங்களுக்கு சொல்லணும் வந்து சொன்னார். கேரி ஆன் பட் ரிமெம்பர். எங்களுடைய அடிப்படையான உரிமை குரலை உங்களால ஒழிக்கவே முடியாது என்று அவர் பேசிய அதே இடத்துல தான் ராகுல் காந்தி சொன்னார். யாரை பார்த்து சொன்னார்? மோடியை பார்த்து சொன்னார். யூ வில் நெவர் எவர் ரூல் த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடுன்னு சொன்னார். தமிழ்நாட்டை ஒரு காலத்திலும் உங்களால் ஆட்சி செய்ய முடியாது. உங்களுக்கு தமிழர்கள்லாம் யாரும் தெரியாது. அவங்க வரலாறு உங்களுக்கு தெரியாது. யூ வில் நெவர் எவர் ரூல் த ஸ்டேட் ஆஃப் பீப்புள் ஆஃப் தமிழ்நாடுன்னு பேசுனது யாரு? நேருவின் மகளான, இந்திராவின் மகனான, ராஜீவின் மகன் ராகுல் காந்தி. ராகுல் காந்திக்கு அண்ணா பேசியத்தின் பொருள் புரிஞ்சதுக்கு 60 வருஷம் ஆச்சு. ரொம்ப பிரில்லியண்டான லீடர். இன்னைக்கு நான் அவரை ரொம்ப மனமாற விரும்புறேன், ராகுல் காந்தி. அது வேற விஷயம். ஆனா அந்த பாரம்பரியத்துல 62ல அண்ணா பேசுறதனுடைய பொருள், அத பார்லிமெண்ட்ல அவர் பேசும்போது எனக்கு வந்து என் மனக்கண் முன்னாடி அந்த பார்லிமெண்ட்ல அண்ணா சிரிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இதை தாண்டா அந்த ஆள் அன்னைக்கு சொன்னான். இன்னைக்கு நீ பேசுறிய, உங்க பாட்டி புரிஞ்சுக்காத அந்த உண்மை, உங்க கொள்ளு தாத்தா புரிஞ்சுக்காத அந்த உண்மையைத்தான் 62ல அண்ணா பார்லிமெண்ட்ல சொன்னார். You have to redefine the very meaning of constitution, very meaning of nation, very meaning of national sovereignty, very meaning of national integration. எவ்வளவு முக்கியமான வாதங்கள். ஒவ்வொரு தமிழர்களும் படிக்கும். தமிழர்கள் மட்டும் இல்லை, இந்தியா ஃபுல்லா படிக்கிறாங்க இப்போ அதை. இதையுமே நாம படிக்கிறது கிடையாது. அந்த வாதங்கள் ஒவ்வொன்றுத்துக்கும் அவர் எழுப்பின ஒவ்வொரு கேள்விக்குமான பதிலை இன்னைக்கு அந்த காங்கிரஸ் கட்சியின் புதிய தலைவர் ராகுல் காந்தி பார்லிமெண்ட்லயும் பேசுறாரு, பார்லிமெண்ட்டுக்கு வெளியும் பேசுறாரு, தமிழ்நாட்டிலையும் வந்து பேசுறாரு. கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்கள் இன்னைக்கு பேசுறாங்க, எல்லாரும் பேசுறாங்க. ஏன் அந்த உண்மையை வந்து நாம் புரிந்து கொள்ளக்கூடாது? இந்தியா முழுக்க இன்று புரிந்து கொள்ள தொடங்கி இருக்கிற அந்த உண்மையை கர்நாடக முதலமைச்சர் எங்க ஊருக்கு இருமொழி திட்டம், அந்த இது திட்டம் வேணும்னு பேசுற அந்த உண்மையை ஏன் இன்னைக்கு நாம புரிஞ்சுக்க கூடாது? அண்ணாவை மறுவாசிப்பு செய்தால் ஆச்சரியத்தின் உச்சிக்கும் போவீங்க, அவமானத்தின் உச்சிக்கும் போவீங்க. ஏன் தெரியுமா? இவ்வளவு அந்த மனுஷன் பேசிட்டு போய் நாம வந்து இன்னும் தப்பு பண்ணிட்டு இருக்கோம் ஐயா. இதை விட ஒரு நல்ல தலைவன் எப்படி அமைய முடியும்? பெரியார் ரொம்ப கொடுத்து வச்சவர். அதாவது நம்ம மக்கள் மொழியில சொல்றேன். கொடுத்து வச்சுக்கிறது பகுத்தறிவுக்கான வார்த்தை கிடையாது. ஆனாலும் சொல்றேன், பெரியார் ரொம்ப கொடுத்து வச்சவர். ஏன்னா அவருக்கு அண்ணான்னு ஒரு தம்பி கிடைச்சார். அண்ணாவும் ரொம்ப கொடுத்து வச்சார். ஏன்னா கலைஞருங்கிற ஒரு தம்பி அவருக்கு கிடைச்சார். அதன் பிறகு இன்னைக்கு நம்முடைய முதல்வர் மிகப்பெரிய மாற்றங்களை செய்து கொண்டிருந்தாலும் கூட இடைப்பட்ட காலத்துல நாம தவற விட்டது நிறைய. இனிமையாவது அதை புரிந்து கொண்டு நாம வந்து மேல வரணும். அது மேல வர்றதுக்கு முதல் கடமை, தயவு செய்து சொல்றேன், அண்ணாவை படிங்க. வேற எதுவும் செய்ய வேண்டாம், அண்ணாவை படிங்க. அவர் வந்து ஊரு ஃபுல்லா சிலையா நின்னு கையில புஸ்தகத்தோட கை காட்டி நிக்கிறாருல்ல, அந்த புஸ்தகத்தை பிடிங்க, அதுல என்ன இருக்குன்னு பாருங்க. மிகப்பெரிய மாற்றம் சாத்தியம். நன்றி. அருமை ஐயா, அருமை அருமை அருமை. இவ்வளவு நேரம் போனதே தெரியல. இன்னும் 1/2 மணி நேரம் நீங்கள் பேசினாலும் நாங்கள் கேட்டுக்கொண்டுதான் இருந்திருப்போம். அந்த அளவிற்கு
ஒரு ஆழமான ஒரு ஆராய்ச்சி உரையை நீங்கள் வழங்கி இருக்கிறீர்கள். நான் பொது தொண்டில் ஈடுபட்டு 40 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது. எனக்கோ வயது 70க்கு மேலாகிவிட்டது. எத்தனை நாட்களுக்குத்தான் இனியும் என்னால் உழைக்க முடியும்? நமது இயக்கத்தில் பலர் இருக்கிறார்கள். கட்சியின் நலன் நாடி உழைக்க. ஏன் இன்றைய மாநாட்டின் தலைவர் அண்ணாதுரை ஒருவர் போதும். நமது கழகத்தை நடத்தி செல்ல. அவர் படித்தவர், பகுத்தறிவாது, நல்ல எழுத்தாளர், பேச்சாளர், அத்துடன் உங்கள் அபிமானத்தை பூரணமாக பெற்ற வாலிபர். எனக்கு வயதாகிவிட்டது. வயதாகிய தந்தை தன் பொறுப்பை மகனிடம் ஒப்படைத்து விடுவதுதானே நியாயம். உலக நடைமுறையும் அதுதானே. இதுவே நான் இன்று எனது பெட்டிச்சாவியை அண்ணாவிடம் உங்கள் முன்னிலையில் கொடுத்து விடுகிறேன். எனவே தந்தை தன் கடமை செய்து விட்டார். இனி தனையன் தன் கடமையை செய்வார். சொன்னது பெரியார். அப்படி ஒரு தன்னுடைய பொறுப்பை எல்லாம் அண்ணாவின் தோளில் சுமந்து அந்த தன் தோளில் சுமந்தார். இருந்தது கொஞ்சம் ஆண்டுகள் தான் ஆட்சியிலே இருந்தாலும் கூட எவ்வளவு பெரிய மாற்றங்கள். அதை நீங்கள் சொன்னது போல அண்ணாவை படித்து புரிந்து கொண்டால்தான் நமக்கு தெரியும். அந்த அளவிலே மிகச் சிறப்பாக உரையாற்றிய உங்களுக்கு எங்கள் ₹1 அறிவியல் தமிழ் மன்றத்தின் சார்பாகவும் அண்ணா மெய்நிகர் இருக்கை ஏற்பாடு செய்த நம்முடைய டாக்டர் சோம இளங்கோவன் ஐயா மற்றும் டாக்டர் சரோ இளங்கோவன் அம்மாவுக்கும் அம்மா அவர்களின் வாயிலாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஐயா. இனி பின்னூட்டம் தொடர இருக்கிறது. ஐயா சோம இளங்கோவன் ஐயா சொல்லுறீங்களா? முதல்ல வேற யாருக்கு முதலில் சொல்லட்டுமா? அருமை தமிழ் நெஞ்சங்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சொற்பொழிவு ஒரு சொற்பொழிவு அல்ல, கருத்து ஆழத்தின் சிகரம். தந்தை பெரியார் அவர்கள் ஒரு கடல். அந்த கடலிலே இருந்து உப்பை எடுத்து அந்த உப்பை நாம் சாப்பிடுகிறோம் என்று அறியாமலேயே நாம் உண்டு கொண்டிருப்பவர் தான் அறிஞர் அண்ணா. அறிஞர் அண்ணா இல்லாத இடமே இல்லை தமிழ்நாட்டில். நமது வாழ்க்கையில் எங்கு பார்த்தாலும் அவர் உப்பாக சாப்பாட்டில் இருப்பது போல் இருக்கின்றார். இது பணத்தோட்டத்திலே அந்த புத்தகத்திலே இருந்த ஒரு படம். அந்த காலத்து பம்பாய் பெரிய உருவம், சிறிய உருவம், சென்னை மாகாணமாக இருந்த ஆந்திரா, தமிழ்நாடு எல்லாம் சேர்ந்த உருவத்தை பாருங்கள். இவர்களிடம் என்ன இருக்கிறது? பணக்குண்டு. அந்த பணத்தை வைத்துதான் பனியாக்கள் நம்ம எல்லாம் அடிமைப்படுத்தி ஆண்டு வந்தார்கள் என்பதை அருமையாக. இந்த பணத்தோட்டம் ஒரு புத்தகம் கிடையாது, இட்ஸ் அ மேனிஃபெஸ்டோ. அதை கட்டாயம் நம்ம ஒவ்வொருத்தரும் படிக்கணும். அதுக்காக தான் ஆழி செந்தில் இதை எளிமையாக போட்டிருக்காரு. அப்படியே கரைச்சி குடித்து அவருடைய பேச்சு ஒன்றொன்றும் அப்படியே முத்திரை வைத்த வார்த்தைகளாக இருக்கும். இன்று நான் இந்த படத்தை எதற்காக காண்பிக்கிறேன் என்றால், இந்த சின்ன உருவம் இருக்க, அதான் நம்ம ஊர் விவசாயி 10,000 ரூபா கடன் வாங்கிட்டு நிலத்தை ஏலத்துக்கு விடுறான். இங்கே இருக்கிறானே பெரிய ஆள் பல லட்சம் கோடிகள், 1 கோடி 2 கோடி இல்லை, பல லட்சம் கோடிகள் கடன் வாங்கிட்டு அரசாங்கம் அவனுக்கு கடன்லேருந்து விதிவிலக்கு கொடுக்குது. நான் சொல்கிறது உங்களுக்கெல்லாம் நல்லா புரியும்னு நினைக்கிறேன். அதானி அம்பானி எல்லாம் 1 2 இல்லை, பல லட்சம் கோடிகள் கடன் வாங்கி அந்த கடனை அரசாங்கம் ஒதுக்கிடுது. இதுதான் இன்றைக்கி நடக்கிற நிலைமை. நம்ம தமிழ்நாடு என்னைக்கு பம்பாயாக மாறுறது? நம்ம ஒரு கோடி கணக்கில் வாங்கிறதுனால வங்கியில் போய் நிற்க வேண்டியிருக்கு. அவனுங்களுக்கு கோடிங்கிறதெல்லாம் சும்மா ஒரு தூசி. இன்றைய காலகட்டத்திலும் நாம் வளர்ந்து கொண்டிருக்கிறோம் என்று மகிழ்ச்சியிலே துள்ளி குதித்து கொண்டிருக்கும் இந்த காலத்திலையும் இதே தான் நடக்கிறது. இதை பற்றிய கருத்தை பின்னே ஐயா ஆழி செந்தில்நாதன் அவர்கள் சொல்ல வேண்டும் என்று கேட்டு, இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்திய உங்கள் அனைவருக்கும், கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மன்றத்தின் பணி இது பணி அல்ல, ஒரு பெரிய கடமையாக செய்து வருகிறார்கள். அவர்கள் அனைவரையும் போற்றி புகழ எனக்கு வார்த்தைகளே இல்லை என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. அம்மா ஆழி இதை பத்தி ஒரு கமெண்ட் மட்டும் அடிக்கட்டுமா? அந்த படத்தை பத்தி. இல்ல, நீங்க அழகா சொன்னீங்க. அந்த புத்தகம் வந்த நேரத்துல அனைத்து புள்ளி விவரங்களையும் தொகுத்து, அப்போ ஹிந்து பேப்பர்ல மற்ற பேப்பர்லாம் எல்லா புள்ளி விவரங்களையும் தொகுத்து தான் இந்தியாவில் இப்போ நவீன பொருளாதாரத்தை ஃபினான்ஸ் கேபிட்டலிசம் சொல்லுவோம். நிறைய நிதி மூலதனம்
அந்த ஃபினான்ஸ் கேபிட்டல் பற்றிய முதல் ஒரு முழுமையான ஆய்வுகள்ல வந்து அண்ணாவுடைய பணத்தோட்டம் ஒண்ணு. ஒரு அடிப்படையில என்ன சொல்றாருன்னா, இந்தியாவினுடைய ஃபினான்ஸ் கேபிட்டல் அப்படிங்கிறது பனியா மூலதனம் அப்படிங்கிறது வந்து தான் மாடர்ன் இந்தியன் கவர்மெண்ட்டாவே மாறுது பாம்பேல இருந்து. அவர்கள் செய்யக்கூடிய முதல் வேலை வந்து அந்த தொழில் வாய்ப்புகள் முழுக்க அவங்க கையில கொண்டு போறது தான். இன்னும் சொல்ல போனா அவர் ரொம்ப ரொம்ப டீட்டெயிலா சொல்லுவார். எனக்கு நேரம் இல்லை, ஆனா ரொம்ப சுருக்கமா சொல்றேன். அந்த ஆரம்பத்துல வந்து அவங்க வந்து முழுமையாக உட்கவர்ந்து எடுத்துக்கொண்ட அந்த கேபிட்டல் தான் இன்னைக்கு வரையில அம்பானி அதானியா வளர்ந்துகிட்டே இருக்கு. அன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய மூலதனமோ அல்லது கேரளா மூலதனமோ அல்லது பஞ்சாப் மூலதனமோ பெங்கால் மூலதனமோ முழுமையாக உறிந்து எடுக்கப்பட்டதுனால இன்னைக்கு வரையில நாம வந்து அங்க கப்பம் கட்டிட்டு இருக்கிறோம், இல்ல போயிட்டு காவடி எடுத்துட்டு இருக்கிறோம். இந்த உண்மையை சொன்ன பிறகுதான் அவர் வந்து ஒரு விஷயம் சொல்றாரு. அது ஈழம் உட்பட எல்லாத்துக்கும் பொருந்தும். இந்த பணத்தோட்ட நூல் அவர் சொல்ற அந்த உண்மை என்னன்னா, பனியாக்கள் வந்து வெறுமனே பிசினஸ் மட்டும் பண்ணல, அவன் தான் அரசியலும் தீர்மானிக்கிறான். எதிர்காலத்தில் தெற்காசியாவினுடைய அந்த சூத்திர கயிறுன்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. அதாவது டிப்ளமேட்டிக் அர்த்தத்துல புரிஞ்சுக்கணும். ஒட்டுமொத்த தெற்காசியாவின் சூத்திர கயிறே அவர்கள் கையில தான் இருக்கும்னு. இன்னைக்கு ஈழத்துல நடந்த அழிவே அதுதான் காரணம். சோ அவர் அரசியல் ரீதியாகவும் இது வெறும் பிசினஸ் அவர் பார்க்கல. அரசியல், பொருளாதாரம், பிசினஸ், அப்புறம் பண்பாடு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்க்கும்போது அந்த நிதி பணம் என்பது எப்படி வந்து ஒரு அடிப்படையான விஷயங்கிறத தன்னுடைய தம்பிகளுக்கும் அவர் சொல்றாரு. ரொம்ப முக்கியமான நூல். பல தலைவர்களை வந்து திமுகவின் பக்கம் கொண்டு வந்ததுமே அந்த புத்தகம் தான். பல பேர் அதை குறிப்பிட்டிருக்கிறாங்க. எம்ஜிஆர் கூட அதை குறிப்பிட்டிருக்கிறார். பணத்தோட்டம் என்கிற புத்தகத்தை படிச்சுட்டு தான் நான் வந்து திமுக பக்கம் திரும்பினேன்னு எம்ஜிஆர் குறிப்பிட்டிருக்கிறாரு. தமிழின் மிக முக்கியமான 10 புத்தகங்கள் பட்டியல்ல கலைஞர் வந்து பணத்தோட்டத்தை தான் முதல்ல வைக்கிறாரு. அந்த 40-50 புத்தகம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்கு மிரண்டு போயிருவீங்க. நீங்க அதை படிச்சீங்களா? மேனிஃபெஸ்டோ தான், ஐயா சொன்ன மாதிரி அது மேனிஃபெஸ்டோ. இன்னைக்கும் பொருந்தும் மேனிஃபெஸ்டோ. ஆனா நிறைய பேருக்கு பணத்தோட்டம்னா எம்ஜிஆர் படம் தான் ஞாபகம் இருக்கும். அதான் நம்முடைய துயரம். நன்றி, நன்றி, மிக்க நன்றி. ஐயாவும் மிகச்சிறந்த ஒரு பின்னோட்டம் அளித்தார்கள். இன்னைக்கு என்ன சிறப்பு அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். 1000 ஆண்டுகளுக்கு முன்னால தொடர்ந்த அந்த அநீதிகளுக்கு எதிரான நெடும் பயணத்தின் முதலடி எடுத்து வைக்கப்பட்ட ஒரு நாள். கடந்த நூற்றாண்டுகளில் தமிழ்நாடு கண்ட மாற்றங்களுக்கான விதை ஊன்றப்பட்ட நாள், நீதி கட்சி தொடங்கப்பட்ட நாள் இன்றைக்கு. அந்த நாளிலே நீங்கள் பேசுவது எங்களுக்கு மிக்க ஒரு மகிழ்ச்சியை தந்தது. ஐயா, எவ்வளவு ஒரு ஆழங்கால் பட்டிருக்கிறீர்கள் என்பதை கேட்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. நன்றி ஐயா. அடுத்து இளங்கோ ஐயா பேசுறீங்களா? பேசுறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் பிச்சினிக்காடு இளங்கோ, சிங்கப்பூரில் இருக்கிறேன். சின்ன வயசுலேருந்து என்னை அறியாமலேயே நான் கவிஞர் ஆவதற்கு முதல் பொருளாக இருந்தவர் அறிஞர் அண்ணா. இறந்த அன்றைக்கு வானொலியும் செய்தித்தாளையும் படித்துவிட்டு நான் கவிதை எழுதினேன். அதை ஆசிரியர் படித்துவிட்டு சரியாக எழுதியிருக்கிறார் என்று எனக்கு முத்திரை குத்தினார். முனியமுத்து என்கிற ஆசிரியர். அவருக்கு ஒரு அடைமொழி குனியகுத்து, முனியமுத்து குனியகுத்து என்று பெயர். நான் குத்து வாங்குவேன் என்று எல்லாரும் நினைத்தார்கள். நான் மோதிர குட்டு வாங்கினேன். அந்த அறிஞர் அண்ணாவின் தமிழ்நாடை பற்றி மிக அழகாக, அருமையாக, செய்தி செறிவோடு உங்களுடைய பேச்சு அமைந்திருந்தது. உங்கள் பெயர் எனக்கு அறிமுகம். உங்கள் பேர் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் என்னுடைய வாழ்க்கை வரலாற்றில். ஆனால் உங்களை இன்னைக்கு தான் நேரடியாக பார்க்குறேன். அதில் அருமையான செய்திகள் வரிசையாக வருகிறது. தமிழ்நாடு பற்றி பேசியது பூபேஷ் குப்தா என்பது எனக்கு அரிய செய்தி. ஒரு முறை அண்ணாவுக்கு நேரம் ஒதுக்கப்படுகிற போது, குறைவான இருக்கிற போது, பூபேஷ் குப்தா தன்னுடைய நேரத்தை கொடுத்ததாக அந்த கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் இப்போ நீங்கள் சொன்ன செய்தி, தமிழ்நாடு என்று பெயர் பேசியதே அவர்தான். எதிர்த்தவர்கள் காங்கிரஸ்காரர்கள். அதே போல் தமிழ்நாட்டில் ஏன் தோல்வி உற்றது தமிழ்நாடு திட்டம், இதை எதிர்த்தவர்கள் யார் என்பதை அடையாளம் காட்டுவதற்காகவே என்று அறிஞர் அண்ணா சொன்ன பதில். அறிஞர் அண்ணா எந்த இடத்திலையும் யாரையும் எதிர்த்தவர்களை, தாக்கியவர்களை கடும் சொல் காட்டி பதில் சொன்னதே இல்லை. அதைதான் அறிஞர் அண்ணா. அந்த அறிஞர் அண்ணாவும் தமிழ்நாடு எப்படி நேரடியாக அந்த தலைப்புக்கு வந்துடுவீங்களோன்னு நினைத்தேன். ஆனால் நீங்கள் தமிழ்நாடு அண்ணா பேர் வாங்கி கொடுத்தது சாதாரண செய்தி. அதுக்கு முன்ன இருக்கிற நீங்கள் சொன்ன வரலாற்று செய்தி இனி என்னுடைய வாழ்க்கையில் அது பயன்படும், எடுத்து சொல்வதற்கு பயன்படும் என்பதை பணிவோடு இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அரிய உரையாற்றிய உங்களுக்கு என்னுடைய நன்றி, நன்றி, நன்றி. நன்றி. நன்றி ஐயா, மிக்க நன்றி. மிகச்சிறப்பாக மாட்டான் தொட்டத்து மல்க்கு மனமுண்டு என்று சொன்ன அண்ணாவினுடைய அந்த சொற்களோடு நீங்கள் பின்னூட்டம் அளித்தமைக்கு மிக்க நன்றி.
இன்னொரு வரி ஐயா சொன்னது பற்றற்ற ஞானிகள், தமிழ்நாட்டினுடைய பற்றற்ற ஞானிகள் 2 பேர் தெரிந்து கொண்டேன் இன்று. மிகச் சிறப்பான உரை ஐயா. அடுத்து யார் பேச வருகிறீங்க? வருபவர்கள் தயவு செய்து நேரம் கருதி கொஞ்சம் சுருக்கமா அம்மா சரவமா வரீங்களா? சரவமா, உங்கள் பின்னோட்டம் கொடு. பின்னோட்டம் என்ன, இப்ப ரொம்ப பெருமையா இருக்குது. ஐயாவை நேர்ல பார்த்த எங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தது. இங்க அமெரிக்கா வந்த போது நம்ம வீட்டுல உணவருந்தி எங்களோட எல்லாம் பேசி நல்ல கலந்துரையாடி சென்றார். திரும்பவும் அவர் பார்ப்பது மிக்க மகிழ்ச்சி. அறிஞர் அண்ணாவை பற்றி இன்னும் தெரிந்து கொண்டே இருக்கலாம். அது அவரை பற்றி பேச கடல் போல இருக்கிறது. புத்தகங்கள் வீடு நிறைய இருக்கு, படிக்கணும். நாங்க புத்தகத்தை படிக்கணுங்கிற உணர்ச்சியை திருப்பி உண்டாக்கி விட்டார். அதை கட்டாயம் அன்னைக்கு ஒரு புத்தகத்தை எடுத்து படிக்க ஆரம்பிக்க போறேன். அறிஞர் அண்ணா தமிழ்நாடுன்னு பேர் வச்ச அந்த பெருந்தகைக்கு மனசார வாழ்த்துக்கள், நன்றி. இப்ப தமிழ்நாடுன்னு சொன்னாவே எல்லாம் பயப்படுதுங்க நம்மளை பத்தி எல்லாம். இங்க வெளியில எல்லாம் கடைக்கு போனா என்ன பேசுறீங்க, ஹிந்தி பேசுவீங்களா? இல்ல, நாங்க தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிடுறது. அதனால தமிழ்நாடு இப்பதான் தெரிய ஆரம்பிச்சிருக்கிற எல்லாருக்கும். இதே அப்படி இந்த வீரநடை போட்டு தெளிவு பெற்று மற்ற இந்தியாவே கொஞ்சம் ஒழுங்கா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது அறிஞர் அண்ணா இங்க ஏல் யூனிவர்சிட்டியில பேசினது அதெல்லாம் அண்ணா வந்துட்டே இருக்கு. இப்ப ஆங்கிலத்துல வந்துட்டே இருக்கு. அவருடைய பேச்சு ஆங்கிலத்துல வந்துட்டே இருக்கணும். அப்பதான் அந்த ஹிந்தி பேசுற மக்களுக்கு கொஞ்சம் அவரோட அருமை தெரிய ஆரம்பிக்கணும். அந்த மன்றத்துக்கு மிக்க நன்றி. உங்களுக்கு அம்மாவுக்கு மிக்க நன்றி. வணக்கம். நன்றி அம்மா, மிக சிறப்பான அது ஒரு ரொம்ப நன்றி அம்மா. நான் அமெரிக்க பயணத்தின் போது நிறைய உங்களோட ஐயாவோட எல்லாம் உரையாட முடிஞ்சது. ரொம்ப நன்றி. ஒண்ணே ஐயா, உங்க பின்னாடி ஒரு ரோபாட் மாதிரி வச்சு ஒரு இது வச்சிருக்கீங்க. அது என்ன? அது பத்தி கொஞ்சம் வேற ஒரு நிகழ்ச்சியின் போது போட்டது அப்படியே இருக்கு. அது என்னென்ன எடுக்க முடியல, விட்டுட்டேன் நானு. ஒரு ஏஐ பற்றி ஒரு நிகழ்ச்சியின் போது அந்த இதுல அந்த பேக்ட்ராப் போட்டிருந்தாங்க. அது அப்படியே இருக்குன்னு நினைக்கிறேன், கவனிக்கல. சரி, நல்ல அத பத்தி தான் இனிமே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இன்னைக்கு நாம பேசுறது அண்ணா இன்டெலிஜென்ஸ், அது இன்னொரு நாள் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அடுத்து வேற யார் வருகிறீர்கள்? அண்ணாவை பற்றி நேரு தயாராக இருக்கிறார். நேரு ஐயா எங்கள் ஊர்க்காரர், அதனால கொஞ்சம் தாமதமாக அழைக்கலான்னு. வேற யாரும் வெளிநாட்டில் இருந்திருந்தால் வாருங்கள் ஐயா. மலேசியாவில் இருந்து ஒரு ஐயா வந்திருந்தீர்கள், அவர்களை ரேசு முத்தையா இருக்கீங்களா? முத்தையா சார், நேரு பேசிட்டு அப்புறம் அவர் பேசுவார்மா. நேரு ஐயா வாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். உண்மையிலே ஒரு பிஹெச்டி தீசிஸ் வைவாமா இருந்தது இன்னைக்கு. ஐயா ஆடி சேந்தநாதன் ஐயா கொடுத்தது ரொம்ப ஆழமான செய்திகள். ஐயா நம்முடைய பிச்சினிக்காடு இளங்கோ ஐயா சொன்னது மாதிரி நிறைய செய்திகள் புதிய செய்திகள் நிறைய அண்ணாவை பத்தி கேட்டு இருந்தால் கூட இன்னைக்கு புதிய செய்திகளோட சொன்னது ரொம்ப அருமையா இருந்தது. மதுரையில் அண்மையில ஸ்டார்ட் அப் திருவிழாவுக்கு வந்திருந்தாரு, நேரடியா பார்க்க முடிஞ்சது. அவருடைய அந்த மொழித்திறன், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதோடு சேர்த்து மொழிபெயர்ப்பு இதுகள்லாம் ஒரு பக்கம் இருந்தா கூட இன்னொரு பக்கத்துல திராவிட இயக்க தலைவர்களை பற்றி, அண்ணாவை பற்றி மிக ஆழமான புரிதலோடு பேசிய விதம் ரொம்ப ஈர்ப்பாக இருந்தது. இந்த செய்தியெல்லாம் நம்ம கொண்டு போகணும். இதை ஒரு நாத்தங்கால் மாதிரி இன்றைக்கு நிகழ்வு இருக்கு. இதை நடுறதுக்கு நிறைய ஆட்களை நம்ம தயார் பண்ணி இதை ஒரு பெரிய வயலா அண்ணாவை பற்றி கொண்டு செல்லணும். அதற்கான ஒரு முன்னோட்டமான ஒரு உரையாக இன்றைக்கு இருந்து மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஐயா நம்முடைய மருத்துவர் இளங்கோன் ஐயா இதற்கான ஒரு அடித்தளமாக இந்த அறக்கட்டளையை நிறுவி நாமெல்லாம் இப்படிப்பட்ட உரையை கேட்பதற்கான அவரே பேச்சாளரையும் கொடுத்து அறக்கட்டளை நிறுவி கொடுத்துருக்காங்க. உண்மையிலே ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கிறது. அம்மா சரோ அவர்களுக்கும் அதே போல ஐயா மருத்துவர் அவர்களுக்கும் நம்முடைய நன்றியை சொல்லி, ஐயா பேசும்போதே சொன்னாங்க, ஆடி சேந்தநாதன் ஐயா பேசும்போதே சொன்னாரு, மனதை முஸ்தபா எப்படியெல்லாம் அவரை விரும்பி படிப்பேன்னு சொல்லிட்டு. அவருடைய மகன் செம்மல் அவர்கள் மிக ஆக்கப்பூர்வமான பல்வேறு நடவடிக்கைகளை தமிழ் சார்ந்து அவங்க எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுல ஒண்ணு இந்த ₹1 தமிழ் மன்றம், அதன் சார்பாக நடக்கக்கூடிய இந்த நிகழ்வு, தென்காசியிலிருந்து இதை மிக அருமையாக ஒருங்கிணைக்கக்கூடிய அம்மா வேளம்மாள் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்து இது தொடரட்டும். இந்த மாதிரியான ஆழமான உரைகளை இன்னும் பெரிய அளவுல நம்ம கொண்டு சேர்ப்பதற்கான பல்வேறு முயற்சிகளை செய்வோம் என்பதை மட்டும் சொல்லி
நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, நேரு ஐயா, நன்றி. எப்போதுமே உங்க பின்னூட்டம் மிகச் சிறப்பாக இருக்கும். இன்றைக்கும் அது போலவே அமைந்தது. வேற யாராவது வரீங்களா? வேற யாரேனும் பின்னூட்டம் தர இருக்கிறீர்களா? இல்லைன்னா நிகழ்ச்சியை முடித்துக் இல்ல, கொள்ளலாம். ஐயா ஒருத்தவங்க கைய உயர்த்திருக்காங்க, பேர் போடல, ரெட்மின்னு இருக்கு. அதனாலதான் எனக்கு ஐயா சொல்ல உங்களுடைய தெரியாம ஐயா உங்களுடைய பேர் தெரியாமதான் அறிமுகப்படுத்த வாருங்கள் என்று சொல்கிறேன். வாருங்கள் ஐயா, கை உயர்த்தியவர்கள் வாருங்கள், தயவு செய்து. வணக்கம். உங்க பேர் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் அன்பு ராஜா. ஆ. திருச்சி மாவட்டம் லால்குடியில இருந்து பேசுறேன். ஐயாவோட பேச்சு வந்து ரொம்ப நல்லா, அந்த உரை ரொம்ப அருமையா இருந்தது. இதுல வந்து இந்த 3 விஷயம் ரொம்ப வியப்பு என்னன்னா, அந்த மொழி சுயமரியாதை பத்தி சொன்னது, தமிழ்நாடுன்ற பேரு, அடுத்தது இருமொழி கொள்கை. அந்த இருமொழி கொள்கை பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் சொன்னாலும் அது ரொம்ப நிறைய விஷயங்களை வந்து அதுல சுருக்கி வச்சுட்டாரு. கவிஞர் வைரமுத்து சொல்லுவாங்க, ஒரு வார்த்தைக்குள்ள ஒரு வாக்கியத்தை சுருக்கி வைக்கிற சூத்திரத்தாரின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க கவிஞரோட. அது மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு ஸ்ட்ரகிள், ஒரு போராட்டத்தை வந்து அந்த சின்ன வார்த்தைக்குள்ள அந்த இருமொழி கொள்கையில ஒரு 2-3 லைன்ல ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. அதுல அந்த இப்போ கரண்ட்ல உள்ளதை சொன்னது வந்து ரொம்ப வியப்பா இருந்தது. இது வந்து பொதுமக்கள்கிட்ட போய் சேர்க்கறதுக்கு என்னென்ன முயற்சி அனைத்தும் நான் செய்வேன்னு சொல்லிக்கிறேன். இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்ச தோழர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி ஐயா, மிக்க நன்றி. மிகச்சிறப்பாக பின்னூட்டம் அளித்தீர்கள். நன்றி ஐயா. வேறு யாரேனும் பின்னூட்டம் அளிக்கிறீர்களா? புதுச்சேரியில இருந்து இளவரசி கையை வச்சிருக்கிறேன். புதுச்சேரி இளவரசி அம்மா, வாருங்கள். அனைவருக்கும் அன்பு வணக்கம். என்னால வீடியோல வர முடியல, அம்மா பக்கத்துல படுத்திருக்காங்க, அதனால மன்னிக்கணும். ஆனா ஐயாவுடைய உரையை கேட்டுட்டு வாழ்த்து சொல்லாம என்னால இருக்க முடியல, அதனாலதான் நான் கை உயர்த்தினேன். செந்தில்நாதன் ஐயா அவர்களுடைய உரையை நான் இன்னைக்குதான் கேட்டிருக்கேன். இப்படி ஒரு உரை, அருமையான செம்மையான உரை, ஆழமான கருத்துகள், நிறைய தெரியாத பல செய்திகள் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். வாய்ப்பு கொடுத்த உங்க எல்லாருக்கும் நன்றி. குறிப்பாக சோம இளங்கோவன் ஐயாவுக்கும் நேரு அண்ணாவுக்கும் நன்றி சொல்லணும். எனக்கு இந்த மாதிரி தகவலை அனுப்பி என்னை இதுல ஈடுபட வச்சதுக்காக நான் நன்றி சொல்றேன். நிகழ்ச்சியை நடத்திக்கிட்டு இருக்க வேலம்மாள் அம்மாவுக்கு நன்றி. எல்லாருமே பெரிய மனிதர்கள், ஆகச்சிறந்த அறிவில் சிறந்த மனிதர்கள்லாம் இருக்கிற இந்த நிகழ்ச்சியில நானும் வந்திருக்கேனேன்னு நினைக்கும் போதே மனசுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. செந்தில்நாதன் ஐயாவுடைய உரையை மீண்டும் மீண்டும் கேட்கணும்னு நான் விரும்புறேன். ஐயா, தொடர்ந்து அறிஞர் அண்ணாவை பத்தி நீங்க உரை நிறைய கொடுக்கணும் ஐயா எங்களுக்கு. உங்க தகவல் சுரங்கம் மாதிரி இருக்கிறீங்க நீங்க. ஒரு தகவல் சுரங்கம், நடமாடும் களஞ்சியம் மாதிரி நீங்க இருக்கிறீங்க. இன்னைக்குதான் நான் உங்களை பார்த்திருக்கேன். ரொம்ப வியந்து போறேன் ஐயா. உங்களை மாதிரி மனிதர்கள் நல்ல உடல் நலத்தோடு வாழ்வாங்க, வாழணும் ஐயா. அப்பதான் எங்களுக்கு எல்லாம் பலன். மிக்க நன்றி, நன்றி, நன்றிங்க ஐயா. எல்லாருக்கும் நன்றி. நன்றி இளவரசி. மிக சிறப்பான ஒரு அதாவது மனதிலிருந்து வந்த ஒரு வார்த்தைகள். வாழ்த்துக்கள் அம்மா, மகிழ்ச்சி. அடுத்து வேற யாரும்? சிவகுமார் கையை வச்சிருக்காரு. சிவகுமார் ஐயா, வாருங்கள். ஐயா அன்மியூட் பண்ணீங்க. சிவகுமார் ஐயா அன்மியூட் பண்ணுங்க. இப்ப அன்மியூட் ஆயிருச்சா? பேசுங்க பேசுங்க. வணக்கம் வணக்கம். சிறப்பான ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில எனக்கு பங்கேற்கிறதுக்கு வந்து இது கிடைச்சது வந்து ஒரு பெரிய ஒரு நல்ல வாய்ப்பு. அது அதாவது இது ஒரு உரையா இல்லாம ரொம்ப சிறப்பா ஒரு பாடம் எடுக்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப அருமையா இது பண்ணாரு அவரு. நான் ரொம்ப நாளா இவர் உரைகளை வந்து நான் யூடியூப்ல எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். என்னோட ஒரு வேண்டுகோள் என்னன்னா, இப்ப வந்து கலைஞரோட நெஞ்சுக்கு நீதியை பத்தி, கலைஞர் வரலாற்றை பத்தி சுபவி பேசினாரு. அதே போல வந்து ஐயா பெரியாரை பத்தி ஆசிரியர் பேசிக்கிட்டே இருக்காரு, நிறைய நிறைய உரைகள் நிகழ்த்தி இருக்காரு. அதே மாதிரி வந்து அறிஞர் அண்ணாவை பத்தி இவர் வந்து ஒரு உரை நிகழ்த்தணும். அதுதான் என்னோட வேண்டுகோள். ஒரு பெரிய உரை ஒன்று நிகழ்த்தணும், கம்ப்ளீட்டா ஒரு ஒரு 40 நிமிஷம் 30 நிமிஷம் தொடர் உரையா கம்ப்ளீட்டா அவரோட வாழ்க்கை வரலாற்றை பத்தி, ரொம்ப அவரோட சாதனைகள் எல்லாத்தையும் பத்தி ரொம்ப கொஞ்சம் ஒரு உரையா நிகழ்த்தணுங்கிறது என்னோட வேண்டுகோள். நன்றி நன்றி. ரொம்ப நல்ல ஒரு ஆலோசனை. வாய்ப்பு இருந்தா கட்டாயம் செய்யுங்க ஐயா. நன்றி ஐயா, மிக்க நன்றி. உங்கள் ஆசை நிறைவேறும். ஏனென்றால் இந்த நிகழ்வு தொடர்ந்து நடைபெற இருக்கிறது. ஐயாவை ஒரு மாதம் விட்டு விட்டு விட்டு
ஆலிச்சந்தின் ஐயாவை அழைத்துக் கொண்டே இருப்போம். அவர் அண்ணாவை பற்றி அண்ணா இருக்கைக்கு குத்தகை எடுத்து விடுவோம் அவரை. நன்றி ஐயா. உங்களை வணக்கம். ஒரு நிமிஷம். சொல்லுங்க ஐயா. வணக்கம். வணக்கம். அழகிரிசாமி பேசுறேங்க. வணக்கம் ஐயா. ஐயாவுடைய பேச்சு ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. புதிய செய்திகள் சொன்னாங்க. உண்மையிலேயே அது புதிய செய்தியா தான் இருக்கு. மிகவும் பிரம்மூட்ட ஆச்சரியத்தக்க அளவுக்கான செய்திகள் வரிசையா அடுக்கிக்கிட்டே போனாங்க. நேரம் தான் பத்தல. ஐயாவுடைய பேச்சை என்னுடைய அந்த யூடியூப் சேனல்ல போட விரும்புகின்றேன். அதற்கு நீங்கள் அனுமதி தரணும். தொடர்ந்து இது போன்ற நிகழ்ச்சிகளை என்ன சேனல் உங்களுது? அறிவிச்சுடர்னு ஒரு சேனல், இன்னொன்னு தமிழ் தடங்குற ஒரு சேனல். சரிங்க, போடலாம். சரிங்க, நன்றி. இன்னும் அண்ணாவை பற்றிய செய்திகள் நிறைய வர வேண்டியிருக்குது. அதை நீங்க கொடுப்பீங்கன்னு நம்புறேன். நன்றி. தொடர்ந்து உரையாற்றுவார் ஐயா. நன்றி. வேறு யாரேனும் இருக்கிறீர்களா? வேற யாரும் கை உயர்த்திருக்கார்களா? இல்ல ஒரே ஒரு செய்தி மட்டும் சொல்லிக்கிறேங்கம்மா. சொல்லுங்க ஐயா. சிவகுமார் ஐயா சொல்லும்போது அந்த தொடர் சொற்பொழிவு சொன்னாங்க. ஐயா சுபவி பெரியார் திடல்ல அந்த தொடர் சொற்பொழிவு நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஐயா செந்தில்நாதன் விரும்பினாங்கன்னா ஐயா பெரியார் திடல்லே பேசலாம். வாரம் ஒரு தொடர் சொற்பொழிவு பேசலாம். கேட்டு நம்ம இது பண்ணலாம். நன்றி. ஐயா நன்றி. ரொம்ப நன்றி. முடித்துக் கொள்ளலாம் ஐயா. முடித்துக் கொள்ளலாம்ல? ஐயா ஏற்புரை சொல்லட்டுமா? அப்புறம் முடிச்சிருங்க. ஏற்புரை அதுதான் முடிக்கிறதுக்கு தான் ஏற்புரை. ஐயா வேற யாராவது சொல்வதற்கு இல்லை என்றால் ஐயாவை செந்தில்நாதன் ஐயா உங்களுடைய ஏற்புரையை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இல்லை, முதலில் படிக்க வேண்டிய நூல் பணத்தோட்டம் என்பதை இன்று தெரிந்து கொண்டேன். பணத்தோட்டம் அதுவரை நீங்கள் சொன்னது போல எம்ஜிஆர் படமாகத்தான் அதை நினைத்துக் கொண்டிருந்தேன். இன்றும் தேடி படிப்பேன். நீங்க ஒவ்வொருத்தரும் பேசும்போதுதான் இந்த பேச்சு நிச்சயமாக எனக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது. பல சமயங்கள்ல யாருக்கிட்ட பேசுறோங்கிறதும் முக்கியம். உங்க ஒவ்வொருத்தருடைய எதிர்வினையும் எனக்கு ஒரு பெரிய உற்சாகமாக இருக்கிறது. ஏதோ ஒரு சமயத்துல ஒரு தொடர் சொற்பொழிவாக அண்ணாவினுடைய வாழ்க்கையையும் பங்களிப்பையும் பற்றி பேசணுங்கிற எண்ணம் எனக்கு இருந்துட்டு தான் இருக்கு. அதற்கு என்ன இன்னமும் தகுதி செய்து கொள்ளவும் வேண்டி இருக்கு. அண்ணாவினுடைய மனத்தோட்டத்தையும் படிக்க வேண்டியிருக்கு இல்லையா? நிறைய பெரிய தோட்டமா இருக்காது. அது கொஞ்சம் படிச்சோம்னா நாம நிச்சயமா பேசலாம். நிச்சயம் ஒரு சமயத்துல செய்யறேன். ரொம்ப காலத்துக்கு பிறகு நான் அண்ணாவை பற்றி பேசுறேன்னு சொல்ல முடியும். இடையில முதல்ல நிறைய பேசிட்டு இருந்தேன். நடுவில் என்னுடைய தனிப்பட்ட பணி சார்ந்த சூழல்கள்ல அதிகம் பேசாம தான் இருந்தேன். ஆனா இன்னைக்கு வேலம்மாளம்மா அவங்க சொன்ன போது நான் ஏன் உடனடியாக நான் ஏத்துக்கிட்டேன்னு சொன்னா சுயநலம் தான் காரணம். மறுபடியும் பேசுற வாய்ப்பு வந்தா விட்டுறக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒரு காரணம். அதுவும் சோம இளங்கோவன் ஐயா போன்றவர்கள் ஈடுபடக்கூடிய ஒரு விஷயத்துல பேசாமலாம் இருக்க முடியாது. இன்னும் நிறைய பேச வேண்டியிருக்குங்க ஐயா. உண்மையிலே நான் அவருடைய 2 விஷயங்கள், ஒன்று அவருடைய சர்வதேச பார்வை, இன்னொன்று அவருடைய அந்த திராவிட நாடு கோரிக்கை தொடர்பான அவருடைய அரசியல் தொடர்பாக ஆய்வுகள் தொடர்ந்து செய்துட்டு இருக்கிறேன். அது ஒவ்வொன்றத்தையும் பேசுறதுக்கு நிறைய இருக்கு. வாய்ப்புகள் கிடைக்கும் நான் நம்புறேன். இல்லை உருவாக்கியும் நம்மளால செய்ய முடியும். கட்டாயம் செய்யறேன். அந்த ஒரு உந்துதலை மீண்டும் எனக்கு கொடுத்தது இந்த நிகழ்வு தான். அந்த அடிப்படையில் உங்க அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. நன்றி ஐயா, மிக்க நன்றி. உங்கள் ஏற்புரைக்கு மிக்க நன்றி. இந்த நல்ல நாளிலே உண்மையிலே பெரியாரை பற்றி நிறைய நாம் பேசி கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். அதே போல கலைஞர் ஐயாவை பற்றியும் நிறைய பேசி கேட்டுக்கொண்டு அதற்கான கருத்தரங்கங்கள் நிறைய நடந்திருக்கின்றன. பெரியாரை பற்றிய கருத்தரங்கங்கள் நிறைய நடந்திருக்கின்றன. கலைஞரை பற்றிய கருத்தரங்கங்கள் நிறைய நடந்திருக்கின்றன. என்னுடைய ஆசை அண்ணாவை பற்றியும் அப்படி மிகப்பெரிய கருத்தரங்கங்கள்லாம் நடைபெற வேண்டும். அவை நூல்களாக வெளிவர வேண்டும் என்ற எனக்கு ஒரு ஆதங்கம் எப்போதும் என் மனதில் உண்டு. அந்த ஆதங்கம் இன்றைக்கு உங்கள் பேச்சால் தீர்ந்தது என்றே தான் நான் சொல்லுவேன். ஏனென்றால் அண்ணாவினுடைய அந்த கொள்கை களத்திலே புதிய சவால்கள், புதிய எதிரிகள் நமக்கு தோன்றிக் கொண்டேதான் இருப்பார்கள் தமிழ்நாட்டிலே. ஆனால் நமது இலக்கு ஒரு மாற்றம் இல்லாதது. அதுதான் சமத்துவ சமுதாயம். அதை நோக்கி நாம் உழைப்போம் என்று அண்ணா அவர்கள் அந்த உழைப்பு தான், அவருடைய உழைப்பு தான் இன்று வரைக்கும் நீங்கள் சொன்னது போல நம்மை பார்த்து எல்லோரும் கொஞ்சம் மிரண்டு கொண்டு இருக்கிறார்கள் என்றால் அதற்கு அடித்தளம் விட்டவர் என்ற வகையில் அன்றைய அவரை பற்றி நீங்கள் சொன்ன அத்தனை செய்திகளும் மிகச் சிறப்பையா. அந்த வகையிலே நம்முடைய ₹1 அறிவியல் தமிழ் மன்றத்தின் சார்பாகவும் ஐயா, நம்ம இந்த இருக்கையை ஐயா ஏற்படுத்தவில்லை என்றால் இந்த மாதிரி உரைகள் வெளியே வந்திருக்காது. அதற்கு
அடிப்படை காரணமான நம்முடைய மருத்துவர் சோம இளங்கோவன் ஐயா, மருத்துவர் சரோ இளங்கோவன் அம்மா அவர்களுக்கும் நம்முடைய நன்றியை உரித்தாக்கிக் கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். அடுத்து எல்லோரும் சொன்னது போல எங்களுடைய முக்கியமான இந்த நிகழ்வுக்கெல்லாம் அடிப்படை காரணம் எங்களுடைய இந்த ₹1 மெய்நிகர் இருக்கையினுடைய இயக்குனர் மனைவி முஸ்தபா அவர்களுடைய புதல்வர் மருத்துவர் முனைவர் செம்மல் அவர்கள் தான். ஐயா அவர்கள் இதை நிச்சயமா அதை மிக அழகாக சீர்படுத்தி இதை யூடியூப்ல அவர் இதை வெளிவிடுவார். அந்த அளவிலே இதற்கான பணியை, அப்படி ஒரு பணியை ஒருவர் செய்ய முடியுமா என்றுதான் அவர் செய்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட நம்முடைய ஐயா அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன். அடுத்து இங்கு பின்னூட்டம் அளித்தவர்கள், பேர் சொன்னால் நேரமாகிவிடும் என்றாலும் அனைவரும் மிகச் சிறப்பான பின்னூட்டம் அளித்தார்கள். நீங்கள் சொன்னது போல எங்கு பேசுகிறோம், யாரிடம் பேசுகிறோம் என்பது முக்கியமான விடயம். இன்றைக்கு நீங்கள் பேசியதை கேட்டவர்கள் எல்லோருமே ஆழங்கால் பட்டவர்கள். அப்படிப்பட்டவர்களோ இடையேதான் நீங்கள் இன்றைக்கு உரை நிகழ்த்தி இருக்கிறீர்கள். அதனால்தான் அப்படிப்பட்ட சிறப்பான பின்னூட்டங்கள் வெளியே வந்தன. பின்னூட்டம் அளித்த அத்தனை சான்றோர் பெருமக்களுக்கும் என் அன்பின் நன்றியை தெரிவித்துக் கொள்வதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அடுத்து இந்த இணையத்தை என்னோடு இணைந்து இயக்கக்கூடிய நம்முடைய செல்வி குடப்பிரியா அவர்களுக்கும் என்னுடைய மனங்கனிந்த நன்றி. மற்றும் இதை ரசித்து கேட்டுக்கொண்டிருந்த அத்தனை சான்றோர் பெருமக்களுக்கும் மீண்டும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து இந்த நிகழ்வு மாதந்தோறும் 3 இருக்கைகளாக நடைபெறுகின்றன. ஐயா 3 இருக்கைகளை ஏற்பாடு செய்திருக்கிறார். ஒன்று வீரமணி ஐயா இருக்கை, இன்னொன்று அண்ணா இருக்கை, இன்னொன்று பெரியார் இருக்கை. 3 இருக்கைகளின் வாயிலாக ஆளுமைகள் உரை நிகழ்த்த வருகிறார்கள். ஐயாவும் அதற்கான ஏற்பாடுகளை மிகச் சிறப்பாக செய்கிறார்கள். அவருக்கும் இந்த நேரத்தில் மீண்டும் என் நன்றியை சொல்லி அன்போடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.